தொடர்ந்து 3 நாட்களாக நாம் முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருதயத்தினுடைய ஆழங்கள், இருதயத்திலே சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது இருதயத்தினுடைய அறைகளை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆலயத்தினுடைய அமைப்பை வைத்து எப்படி இருதயத்தை புரிந்து கொள்வது என்பதை குறித்து பார்த்தோம். அப்புறம் நேற்றைய தினத்தில் நாம் என்னென்ன நியமனங்கள், ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், முக்கியமான நியமனங்கள் நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் இருந்துச்சுன்னா சத்ரு நுழையக்கூடிய நியமங்களாக இருக்கும், என்னென்ன இருந்துச்சுன்னா தேவனுடைய காரியங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். அதில் முக்கியமானது 2 காரியத்தை நேற்று நாளில் நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? முதலாவது 2 காரியங்கள். முதலாவது பகுத்தறிகிறதான ஆவியின், அடுத்ததாக தேவனுடைய விசேஷமான ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த நாட்களிலே நமக்கு அவசியம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் அதனுடைய தொடர்ச்சியாக சரீரத்தினுடைய, நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்தில் காணப்படுகிறதான மற்றும் ஒரு சில காரியங்கள், கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறதான காரியங்கள், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள் ரொம்ப இது முக்கியமான ஒரு, நேற்று இருந்ததை விட இது இன்னும் முக்கியம். ஸோ ஆகையினாலே கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தெளிவாக நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் எசேக்கியேல் 43வது அதிகாரம் 10 11 வசனங்கள். எசேக்கியேல் 43 10 11. சேர்ந்து வாசிப்போம். எசேக்கியேல் 43 10 11. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி, அதன் அளவை அளக்க கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதில் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதி வை. நான் நேத்தே சொன்னேன், பில்டிங் அப்படின்னா பில்டிங் ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, அடுத்ததா பில்டிங்க்கு மேனேஜரோ இல்லை இன்ஸ்பெக்டரோ இல்லை இன்ஜினியரோ ஒருத்தர் இருப்பாரு. ஓனர் வந்து அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருப்பாரு, பில்டிங்க்கு காசு கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஃபுல் பில்டிங்க்கு இன்சார்ஜ், பொறுப்பாளி யாரு? அந்த என்ஜினியராவோ மேனேஜராவோ இருக்கக்கூடிய அந்த மனிதன் தான். இவர் தான் என்ன பண்ணணும்னா எல்லா காரியங்களையும் ரொம்ப டீட்டெயில்டாக என்ன பண்ணி வச்சிருப்பாரு, எழுதி வச்சிருப்பாரு. அந்த கட்டிடத்தை குறித்ததான எல்லா தகவல்களும் யாருக்கு இருக்கும்? அந்த மேனேஜருக்கும் அந்த என்ஜினியருக்கும் தான் இருக்கும். இப்போ அதே போல தான் இந்த எசேக்கியேல் அப்படின்றவர் வந்து இந்த தேவாலயத்தினுடைய காரியங்களை இன்ஸ்பெக்ட் பண்ற ஒரு என்ஜினியர் மாதிரி. இப்போ அதனால ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ இப்போ இதனை எல்லாவற்றையும் நீ சும்மா நான் படிச்சுக்கிட்டு இருக்காது, நீ என்ன பண்ண, எல்லாவற்றையும் எழுதி வை. நான் சொல்றதை நீ சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காது, இது எல்லாத்தையும் எழுதி வை. ஏன்னு சொல்லி சொன்னா இதை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான நாட்கள் வரும். தேவ ஜனங்கள் ஆலயத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான நாட்கள் வரும். இப்போ அந்த தேவாலயத்தை இடிச்சிட்டாங்க. கிபி 70 அந்த தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க. இப்போ எந்த ஆலயம் தான் இருக்குது மிஞ்சம் எஞ்சி இருக்கிறது? இந்த சரீரமாகி இந்த ஆலயம் தான் இருக்குது. இப்போ இதை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கான நாட்கள் கர்த்தர் நமக்கு இந்த 21 நாட்களை கொடுத்திருக்கிறார். அப்போ எசேக்கியேல் எழுதி வைத்ததின்படி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆலயத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதுல மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன, இதனுடைய அளவுகள் என்ன, இது சரியா உருவாக்கப்பட்ட விதத்துல எதுக்காக, என்ன நோக்கத்திற்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்துக்காக தான் அதெல்லாம் செயல்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஏதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி சொன்னா அந்த பொருளை இயக்குவதற்கு தேவையான ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. யூசர் மேனுவல்னு சொல்லுவாங்க, இல்லை ஓனர்ஸ் மேனுவல், யூசர்ஸ் மேனுவல்னு சொல்லுவாங்க. பொதுவாக ரொம்ப கை தேர்ந்த மனிதனா இருந்தால் ஓப்பன் பண்ணாமல் அந்த புக்லெட்லாம் தூக்கி போட்டு டபால்னு டைரெக்டாக அந்த பொருளையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், உபயோகப்படுத்துறவெல்லாம் ஆரம்பிச்சிரும். ஆனால் ஒருவேளை கொஞ்சம் உபயோகப்படுத்தி கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துல டவுட் வருது அப்படின்னா என்ன பண்றது, உடனே எடுத்துட்டு போய் மேனுவல் தூக்கி போட்ட மேனுவல் காரணம். ஏன்னா அவசரத்துல நமக்கு வந்து என்னன்னா அந்த பொருள் வந்துருச்சு அப்படின்னு அதை உடனே என்ன பண்ணுவோம், வேகமா நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிப்போம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கல் வரும்போது தான்
தூக்கி போட்ட அந்த புக்கை போய் தேடுவோம், ஐயோ எங்க தூக்கி போட்டேன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தரால எழுதி கொடுக்கப்பட்டதான ஆலயத்தை குறித்து கர்த்தர் எழுதி கொடுத்ததான நியமங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய நேரங்கள்ல உதாசீனப்படுத்திட்டோம், தூக்கி போட்டுட்டோம். சரீரத்தை குறிச்சு ஆலயத்தை குறிச்சு அவர் எழுதி கொடுத்ததான காரியங்களை நிறைய நேரங்கள்ல நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். அப்போ இந்த ஆலயம்னுலாம் இனிமேல் நீங்க படிக்கும் போது, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை நீங்க இனிமேல் ரீட் பண்ணும் போது, ஆலயம் அப்படின்னும் போது நீங்க என்ன மைண்ட் செட்டோட படிக்கணும் தெரியுமா? கர்த்தாவே, இதை குறிச்சு சரீரமாகிய என்னுடைய ஆலயத்தை நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அது எனக்கு வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஒருவேளை நான் பேசுறது மாத்திரமே டோட்டல் லிஸ்ட்னு கிடையாது, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலமாகி நம்முடைய ஆவிக்குள்ள அவர் தங்கி இருக்கிறார். ஆகையினாலே அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆகையினால இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கூடாரம், ஆலயம், வீடு இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த வசனங்களை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை என்ன பண்ணுங்க, கவனத்தோட, அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நான் சொன்னது மாத்திரமே ஃபுல் அர்த்தம் கிடையாது. இது ஏதோ ஒரு தேவ மனுஷன் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இது எனக்கு கிடைத்த வெளிப்பாடு இல்லை, வேறொரு தேவ ஊழியனுக்கு கிடைத்தது, நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இதை தாண்டி தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமா வெளிப்பாடுகளை தருவார். நீங்க ஜாக்கிரதையா ரொம்ப கவனமா அந்த வசனங்களை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார் கர்த்தர். ஆக்சுவலி வசனம்ன்றது அது கடல் மாதிரி இல்லைங்களா? நம்ம ஆழமா போக போக என்ன கிடைக்குமா, முத்துக்களை நம்மளால எடுக்க முடியும். ஆகையினால இத்தனை வருஷத்துல மனுஷன் பைபிள் படிச்சுட்டான், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சான், கத்து குடிச்சிட்டான், எல்லாத்தையும் கற்று தேர்ந்துட்டான் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், ஆழங்களை பார்த்து நாம இன்னும் முத்துக்களை நம்ம எடுக்கலாம். சரி, இப்போ அதே மாதிரி தான் இந்த வசனங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஸோ இந்த நாளிலே முக்கியமான ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிவரன்ஸ் எப்படி இருக்கணும், நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்கும் போது பொதுவா சும்மா ஜெபிக்காம நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பிரச்சனைகளை டார்கெட் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆர்மியில கவனிச்சிங்கன்னா 2 விதமான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கன்னு கொடுத்து முட்களத்துல நின்று பிசாசோட போய் சண்டை போடுறவங்க. அவங்களுக்கு வந்து எதிரில் எவன் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சுட்டு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கன்னு குத்துருப்பாங்க. இது ஒரு போர் வீரருடைய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கு, அவங்க பேர் ஸ்னைப்பர்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா தூரத்துல எங்கேயாவது ஒரு மரத்துலயோ மாடியிலையோ கட்டடத்திலயோ எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிறதான கன்னு வந்து விசேஷமான கன்னு. அது என்னன்னா மீட்டர் கணக்குல இருக்கிறதான தூரத்துல என்ன பண்ண முடியும், ஒரு டார்கெட்டை பார்த்து சுட முடியும். அது தூரத்துல இருந்து அந்த டெலஸ்கோப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்டை பின் பாயிண்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தனை மாத்திரம் கொல்லணும் அப்படின்னா ஸ்னைப்பரை யூஸ் பண்ணுவாங்க. மொத்தமா ஒரு பெரிய படையை கொல்லணும்னா பெரிய கன்னு குச்சி ஒரு ஆர்மி வச்சு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம வார்ஃபேர்ல இத்தனை நாட்களாய் நம்ம வார்ஃபேர்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய யுத்த ஜபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு சிலரை இப்ப ஆண்டவர் என்ன தெரியுங்களா அப்கிரேட் பண்ண போறாரு, ஸ்னைப்பராக அப்கிரேட் பண்ண போறாரு. ஸோ அப்போ நம்ம இனிமேட்டு நம்மளுடைய டார்கெட் எப்படி இருக்க போதுங்க, ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு சில அசுத்த ஆவிகளை டார்கெட் பண்ணி, கர்த்தர் காண்பிக்கிற ஒரு சில அசுத்த கிரியைகளை டார்கெட் பண்ணி, ஒரு சில அசுத்த அவயவங்களை டார்கெட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்க இருக்கிறதான தீமையை நம்ம அகற்ற போகிறோம். ஒருவேளை தீமைக்குரிய சத்துருவே இருக்குன்னு சொல்லி சொன்னா அதை அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன பண்ண போறோம், துரத்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ எஃபெக்டிவான ஒரு டெலிவரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ப்ரிசைஸா நம்மளுடைய ஜெபத்தை நம்ம செய்யறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய டெலிவரன்ஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ஒரு விதமாக இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் நம்ம நிறைய ஜெபிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, பழக்கப்பட்ட ஆவிகள், அந்த ஆவிகள், இந்த ஆவின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனா இந்த பிரச்சனைக்கு இந்த ஆவி அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியலங்க, டிசைன் பண்ண முடியல. ஒருவேளை பாஸ்டர் கிட்ட வந்து கேட்டு பாஸ்டர் அதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே, வெறும் பாஸ்டருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, எதிரான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற காரியங்களை பின் பாயிண்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா ப்ரிசைஸா பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தரணும். ஆகையினாலே அதை இந்த நாட்களிலே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று வாசித்தோம் இல்லைங்களா, மார்க் 9:29 எடுத்து வாசிக்க வேணாம். ஏசப்பா சொன்னார் இவ்வகை பிசாசு, அதுல சொன்னேன். அப்ப வகை வகையா என்ன இருக்குதுங்க, பிசாசுகள் இருக்கிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல, ஒவ்வொரு ஆர்மியில, ஒவ்வொரு விதத்துல, ஒவ்வொரு கேடர்ல இந்த பிசாசனுடைய ராஜ்யம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ அந்த காரியத்துல நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ எதை நம்ம ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்தாதான் டெலிவரன்ஸ் கிடைக்கும். நேற்று சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு ஆராதனையில டெலிவரன்ஸ் கிடைக்கும். இதெல்லாமே நேற்று தினத்துல நம்ம பேசணும். ஸோ அப்போ அதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த காரியங்களை நம்ம பயன்படுத்தணும், எந்த ஆயுதங்களை நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த நாளிலே நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். சரிங்களா? கொஞ்ச நேரம் பேச போகிறேன், ஆகினால நல்ல கவனத்தோடு கேட்கணும். முதலாவது, நம்முடைய வாயும் உதடும். யோர் மவுத் அண்ட் யோர் லிப்ஸ். வாயும் உதடும். வாயினால என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிட்றோம், பேசுறோம். ஸோ வாய் வந்து என்ட்ரன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது, எக்ஸிட்டுக்கும் யூஸ் ஆகுது. உள்ளே போகுதலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சில காரியங்கள் வெளியே வர்றதுக்கும் வாய் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நம்மளுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பலியாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா, தேவனுக்கு பிரியமானது தான் நம்முடைய வாயிலிருந்து வரணும். ஆனா சம்டைம்ஸ் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தை வருது. அப்ப அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுக்காக அந்த பிசாசை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். அது இவ்விதமான ஒரு தாக்கத்தை வாயிலிருந்து ஏற்படுத்துகிறதான பிசாசை நம்ம டார்கெட் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 15:45 பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15:45 பால் விதமா சொல்றாரு, முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துவமானான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்னங்க? 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்னு, இதுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. இன்னொன்னு, மிருகத்தினாலே பேச முடியாது, மனுஷனால பேச முடியும். ஸோ யூ அண்ட் ஐ, நீங்களும் நானும் ஒரு லிவிங் பீயிங், ஹியூமன் பீயிங். அதாவது ஒரு 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 மனுஷனா பேசக்கூடிய தன்மையுடையவங்களா இருக்கிறோம். ஸோ பேசுறதுக்காக தான் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? நமக்கு வாயை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ பேசுறது எதற்காக? என்னத்து பேசுறதுக்காக? சும்மா எல்லாத்தையும் கண்டதையும் பேசுறதுக்காக கிடையாது. போனது வந்தது பழச பேசுறதுக்கோ கெட்ட வார்த்தை பேசுறதுக்கோ கிடையாது. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக இந்த வாயை கொடுத்தாரு. என்னத்துக்காக அப்படின்னா, முதலாவது அவருடைய துதியை சொல்ல, அவரை புகழ்ந்து பாட. இரண்டாவதா அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் கர்த்தர் நமக்கு வாயை கொடுத்திருக்கிறார். இப்போ இவ்விதமான நோக்கங்களை தவிர வேறு எதற்காக இந்த வாய் பயன்பட்டுச்சுன்னா, அந்த வாயில ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு இருக்குது. சொல்றது புரியுதா? இப்ப இவ்வளவு நாள் நம்ம கடந்த 3 நாள் என்ன பார்த்தோம்னா, இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற ஆவிகளை குறித்து பார்த்தோம். இப்போ நம்ம அவயவங்களிலே மறைந்திருக்கிறதான ஆவிகளை ஸ்பெசிஃபிக்கா நம்ம டார்கெட் பண்ண போறோம். நான் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்ல போறேன். அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அவ்விதமான தாக்கங்கள் இருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தாக்கங்கள் இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த ஆவிகளுக்கு எதிராக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருக்குமே, நம்ம தேவ பிள்ளைகளாகி நம்ம எல்லாருக்குமே அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தினுடைய நீதிமன்றத்திலிருந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய வார்த்தை என்ன பேசுறோன்றத பரலோகம் உத்து கவனித்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைங்களா நீங்க, நானு பேசுற எல்லா வார்த்தையும் பரலோகம் என்ன பண்ணுது? கவனித்து கொண்டிருக்கிறது. எவ்ரி வேர்ட் தட் we speak, the heaven is listening. பரலோகம் நம்மளை கேக்குது. தேவ தூதர்கள் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையில நம்ம யாரு நிமித்தமா ஜெபம் பண்றோம்? இயேசுவின் நிமித்தமா ஜெபம் பண்றோம். அப்ப இயேசுவின் நிமித்தமா ஜெபம் பண்றதுனால அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காத்து கொண்டு இருக்கிறாங்க. பாதுகாப்புக்கு நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? இயேசுவின் நாமத்தினாலே அப்பா தூதர்கள் அனுப்புங்கன்னு நீங்க சாதாரணமா 2 வார்த்தையில சொல்லிடுறீங்க. ஆனா அது தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை. அந்த கட்டளை அவங்களால மீற முடியாது. ஏன்னா உங்களுக்காக கிடையாது. நீங்க யார் பேர்னால ஜெபம் பண்ணீங்க? இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணனால தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை என்ன பண்ணிட்டு போறாங்க? அவங்க ஏந்தி தங்கள் கரங்களில் உங்களை ஏந்தி கொண்டு போறாங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. சோ நம்ம பேசுற வார்த்தை முதலாவது பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம பேசுற எல்லா வார்த்தையும் ரெக்கார்டு வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம பேசுற வார்த்தை காத்தோடு போயிடுறது கிடையாது. நம்ம பேசுற வார்த்தை எல்லாமே ரெக்கார்ட் பதிவிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18:18 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேத்து கூட இந்த வசனத்தை வாசிச்சோம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எப்படி கட்டுறோம்? நம்ம கயிறு எடுத்துட்டு போய் கட்டுறோம்? வாயின் வார்த்தையினால என்ன பண்றோம்?
பிசாசுகளை நம்ம கட்டுறோம். அப்ப அது என்ன ஆகும்? பூமியிலும் கட்டப்படும். அடுத்ததா, நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, எப்படி கட்டவிழ்க்கிறோம்? கத்தி எடுத்துட்டு போயோ, கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயோ, எந்த கயிறும் நம்ம வெட்டல. நம்ம என்ன பண்றோம்? வாயின் வார்த்தையினாலே நம்ம என்ன பண்றோம்? கட்டுக்களை நாம் அவிழ்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு பரலோகம் தேவ பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தத்தோட காத்து கொண்டு இருக்கிறது. சோ அப்ப நீங்க பேசுற வார்த்தையை குறித்து எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக இந்த அசுத்தாவினுடைய தாக்கங்கள் பிடிச்சவங்க வாயை திறந்து ஒரு சில காரியங்கள்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும். இயேசுவே எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இயேசுவே நீர் ஆண்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசாசால சொல்ல முடியாது. டிமானிக் பொசஸ்டு பர்சன், பிசாசனால பிடிக்கப்பட்ட மனுஷன்லாம் இயேசுவே ஆண்டவர்னு வாயை திறந்து சொல்ல முடியாது. ஒரு சில பேய்லாம் இருக்கு, கொஞ்சம் ஹை அட்வான்ஸ்டு பேய் பிசாசுகள், அதெல்லாம் அப்படியே மறைவுல இருந்து அந்த மாதிரி சொல்லும், ஆனா மனசுல இருந்து சொல்லாது. அது ஒரு சில பிசாசுகள் இவ்விதமாக கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அப்போ இவ்விதமான தீமையின் தாக்கங்கள் பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாயிலிருந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. சோ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உடனடியாக அடுத்த செகண்ட் எங்க போகுது? பரலோகத்திற்கு போகிறது. கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு உடனடியாக தேவ தூதர்களுக்கு என்ன பண்றாரு? அவரு கட்டளையிடுகிறார். இது இவ்விதமான காரியங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஆனா இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்றது இல்லை. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அதனால எடுங்க. நீதிமொழிகள் 18:21 பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும், நல்லா கவனிக்கணும். மரணமும் ஜீவனும், சாவும் உயிரோட வாழ்றதும் எங்க இருக்குதான்? வாயிலிருந்து வருது. நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா செத்து போயிட வேண்டிதான். நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், நான் தேவனுடைய சித்தத்தை செய்வேன், தேவன் என்ன ஆரோக்கியமா வைப்பாரு அப்படின்னு சொல்லி நான் வாயை திறந்து பேசும்போது அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்குது. நிறைய பேர் இதனுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. இதையும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாமே வார்த்தையினாலே, அப்ப வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது ஜெபம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. வெறும் வார்த்தையை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், பாசிட்டிவ். அப்போ அப்படி வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவா பேசணும்னு, பாசிட்டிவா பேசுறதை மாத்திரம் தான் நம்ம பைபிள் கற்றுக் கொடுக்கும்னு சொல்லி சொன்னா, நம்ம ஏசப்பா சொல்லி கொடுத்ததுக்கும் இந்த சாதுக்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஈஷா யோகா தாடிக்காரர்லாம் சொல்றாரு பாருங்க, பாசிட்டிவா பேசுங்க. அவருக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப ஏசப்பாவை கேட்கறதுக்கு அவரை போய் கேட்டுட்டு போலாமே இல்லையா? பாசிட்டிவா பேசுறது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நிறைய பேர், நிறைய சபைகள், நிறைய டாக்டரன்ஸ், தியாலஜி, அவருடைய தியாலஜியே ரொம்ப ஃபால்ட்டி தியாலஜியா இருக்கு. எதனால தெரியுமா? ஒரு பேலன்ஸ், ஒரு நடுநிலை இல்லாததுனால. வெறும் விசுவாச வார்த்தையினாலே மாத்திரமே ஒரு மனுஷன் பிழைச்சு கொள்ள முடியாது. உள்ள அசுத்தங்களை வச்சுக்கிட்டு விசுவாசத்துல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு உள்ள ரட்சிப்பு இல்லாம வசனத்தை பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ வார்த்தை வாயிலிருந்து வர்றதுன்னா முதலாவது உள்ளத்துல எப்படிப்பட்டதான நம்முடைய இருதயம் இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம வாய்க்கு பிசாசுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கிறோம். எப்ப தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது, எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசும்போது, நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ். சரிங்களா? எழுதிக்கோங்க, நீங்க எழுதுறவங்க எழுதிக்கோங்க. நம்ம சத்ருவுக்கு எப்ப நம்ம வாய்க்கு அதிகாரம் கொடுக்கிறோம் தெரியுமா? சத்ரு நம்ம வாயில உட்கார்றதுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை பேசும் பொழுது பிசாசு வாயில உட்கார்றான். அடுத்ததா, துக்கம் நிறைந்த வார்த்தைகள், கவலை நிறைந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, words that are full of worry and despair, கவலையாவே பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசினாலே நம்ம சந்தோஷமா போனவங்களோட நம்ம ஆவி கூட நொடிஞ்சு போய் வந்துரும் அவங்க கிட்ட, அவங்க பேசுறதை கேட்டோம்னா. அந்த மாதிரி பேசுவாங்க. ரெண்டாவதா. மூணாவதா, தீமையான காரியங்களை பேசுறவங்க, ஈவில். அவனுக்கு அந்த காரியம் நேரிடணும், அவனுக்கு அவன் அங்க போகும்போது ரோட்ல அடிபட்டு செத்துறணும், இப்படிலாம் பேசுவாங்க ஒரு சிலர் கோவத்துல. கவனிச்சிருக்கிறீங்களா? இவன் போகும்போது என்ன ஆகணும்? அடிபட்டு செத்துறணும் அப்படின்னுவாங்க. அவனுக்கு வேலை அங்க கிடைக்க கூடாது. அதாவது இவங்களுக்கு இருக்கிற ஆத்திரத்துல இப்படி சொல்லுவாங்க.
ஆனா அது லிட்டரலா அவங்க சொல்லல, அவங்க வாயில உட்கார்ந்து ஒரு பிசாசு என்ன பண்ணுது அவங்கள அந்த வார்த்தையை சொல்ல வைக்குது. மூன்றாவதா தீமை. அடுத்தது நான்காவதா முழுமையற்ற வார்த்தைகள், அன்ஹோல்சம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் முழுமையான வார்த்தைகள். மற்றபடி பேசப்படுகிற எல்லா வார்த்தையுமே நிறைவில்லாத முழுமையற்ற வார்த்தைகள். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் தீர்க்காயசையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகள் மாத்திரம்தான் ஹோல்சம் வேர்ட்ஸ், முழுமையான வார்த்தைகள். மற்ற எல்லா வார்த்தைகளுமே முழுமையற்ற வார்த்தைகள். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசும் பொழுது நம்ம வாயில வந்து பிசாசு உட்கார்றதுக்கு நம்ம ஒரு கதவை நாம் திறந்து விடுகிறோம். சொல்றது புரியுதா? இப்போ நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, வார்த்தையில வல்லமை இருக்குது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையிலே வல்லமை இருக்கு. திரும்ப சொல்லுங்க, வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. திரும்ப சொல்லுங்க, வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இதே வல்லமை, எந்த வல்லமையினாலே நம்ம தேவ தூதர்களையும் கட்டளையிட முடியுமோ அதே வார்த்தையினாலே, அதே வல்லமை நிறைந்த வார்த்தையினாலே பிசாசும் என்ன பண்றான், உள்ள வந்து உட்கார்றான். So words give demons the power to operate. அப்போ நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவ பிள்ளையினுடைய இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். போதும். இதை சிந்திச்சிட்டு இருந்தோம்னா வாயை திறந்தாலும் இதுதான் வரும். நான் சொல்றது புரியுதா? பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது கண்டிப்பா நம்ம இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். ஏன் பெரியவங்களும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். திரும்ப வாசிப்போம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, 8 காரியங்கள். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல மனிதனுடைய நாவில என்ன இருக்குது அப்படின்னா விஷம் இருக்குதான். பால் இதை சொல்றார். ரோமர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க. பால் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. மனிதனுடைய வாயில வாசிக்கலாம். ரோமர் 3:13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. மனிதனை பத்தி சொல்லும் போது பால் இப்படி சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் எப்படி இருக்கானா, அவனுடைய தொண்டை சவக்குழி மாதிரி இருக்குதான் தொண்டை. அடுத்ததா அவனுடைய நாக்கு வஞ்சனை உள்ளது. அவனுடைய உதடு, வாயை திறந்து பேச அந்த உதட்டு கீழே என்ன இருக்குதான், பாம்பினுடைய விஷம் இருக்கிறது. அப்போ இது ரொம்ப ஒரு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இதுதான் தீமையான சத்துரு வாயில் இருக்கும் பொழுது வாயிலிருந்து விஷத்தன்மைகள் அவர்கள் கக்குகிறவர்களாக இருக்கிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய பழமொழி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், பழமொழின்ட்டேன், திருக்குறள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. வாயில சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும். ஆமா, சோ திருவள்ளுவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் கிடைச்சிருக்கு. சரி, கவனிக்கணும். இப்போ விதமான காரியங்கள் வாயில நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சத்ருவின் தாக்கங்கள் வாயிலும் உதடுகளிலும் நாவிலும் அவை இருந்து அவை நாவை பத்தி நம்ம தனியா பார்க்க போறோம். ஆனா பயங்கரமாக செயல்பட்டு ஏன் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கூட அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ எவ்விதமாகலாம் இது இன்னும் செயல்படுது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில லிஸ்ட்லாம் நான் சொல்ல போறேன். அதர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் டிமானிக் அட்டாக் இன் த மவுத் அண்ட் லிப்ஸ். முதலாவது பிளாஸ்பமி. பிளாஸ்பமினா தேவ தூஷணம் பேசுவது, பிளாஸ்பமி. அடுத்தது இரண்டாவதா புறங்கூறுதல், காசிப். அடுத்ததா செடியூசிவ் வேர்ட்ஸ், அதாவது ஒருத்தங்களை வந்து இணைய வைக்கிற மாதிரி பேசுறது, அதாவது அவங்கள வந்து படிய வைக்கிற மாதிரி பேசுறது, செடியூஸ் பண்ற மாதிரி, இச்சையோட பேசுறது, இப்படி பேசுறது.
அடுத்ததாக இது கொஞ்சம் டீப்பா இருக்க போது, வாய் வழி பாலுறவு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடுறவங்க, ஓரல் செக்ஸ். அடுத்ததா லைங், பொய் சொல்றவங்க. ஒரு சிலர்லாம் கான்ஸ்டன்டா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கான்ஸ்டன்டா பொய் சொல்லுவாங்க, வாயை திறந்தாலே பொய் தான் வரும். அடுத்ததா கர்சிங், வாயை திறந்தாலே சபிக்கிறவங்க. அடுத்ததாக நெகட்டிவ் டாக்கிங், எதிர்மறையா பேசுறவங்க. அடுத்ததா ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கிறவங்க. புகைப்பிடித்தது, அப்புறம் அது எல்லாமே அந்த ஹான்ஸ் போடுறது, பான்பராக்கு போடுறது, கூல் லிப்ஸ் போடுறது, இன்னும் வேற என்னென்னலாம் இருக்குதோ இப்போ புதுசு புதுசாக வருது எல்லாமே, இல்லைங்களா? இது எல்லாமே சத்ருவானவன் வாயில உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். வாய் என்கிறதான முக்கியமான உறுப்பை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான்றதுக்கான ஆதாரமாக இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நம்ம வாய்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? வாய்க்காக ஜெபிக்கலாமா? வாய் மேல கை வச்சீங்கன்னா ஜோம் பண்ண முடியாது. அதனால உங்க கண்ணத்து மேல கை வச்சுக்கோங்க. உங்க கண்ணங்கள் மேல 2 கரங்களையும் வச்சுக்கொண்டு இப்ப நான் சொல்ற இந்த ஜெபத்தை நீங்க சொல்லணும். வாயை கர்த்தர் சுத்திகரிக்கணும். வாயில தங்கி இருக்கிறதான அசுத்தாவிகள் வெளியேறணும். சொல்லலாமா? பரலோக தேவனே, சத்தமா சொல்லுங்க. பரலோக தேவனே, என் வாயை ஆராதிக்க, ஆசீர்வதிக்க, உற்சாகப்படுத்த, கட்டி எழுப்ப, பேச, பாட, உம்முடைய நன்மையை சொல்ல ஏற்படுத்தி தந்தீர். உம்மை மகிமைப்படுத்தாத காரியங்களுக்கு என்னுடைய வாயை நான் பயன்படுத்தியதற்காக உம்மிடம் இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பை கேட்கிறேன். நான் அறிக்கையிட்டு என்னுடைய வாயை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, திறக்கப்பட்ட வாய் என்கிறதான வாசல் வழியாய் நான் செய்த பாவங்களை எனக்கு சுட்டி காட்டி நான் அதை அடைக்க எனக்கு உதவி செய்யும். தன்னை என் வாயோடும் உதட்டோடும் இணைத்து கொண்ட அனைத்து அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாயை விட்டு உதட்டை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவராகிய இயேசுவே, இப்போதே என்னுடைய வாயை தொட்டு குணமாக்கும், விடுதலையை தாரும். நான் இந்த நொடியிலிருந்து என்னுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை, சுகத்தை, மன்னிப்பை, விரிவாக்கத்தை பேசுவேன் என்றும், என்னுடைய வார்த்தைகள் கேட்போருக்கு தேனாக இனிமையாக இருக்கும் என்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்ப என்ன உறுப்பை பார்த்தோம்? வாய், உதடு. அடுத்ததா கண்கள். கண்களை பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன். 2வது நாள் பேசும்பொழுது கண் என்பது முக்கியமான ஒரு ஜன்னல் என்பதை நாம் பார்த்தோம். அதை பத்தி ஒரு வசனம் வாசிச்சோம் இல்லையா? லூக்கா 11வது அதிகாரம் 34வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். லூக்கா 11:34 சேர்ந்து வாசிக்கலாமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஓகே, இப்போ கர்த்தர் இந்த வசனங்கள்ல நமக்கு 6 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். கண்ணு மூலியமா என்னென்னலாம் நன்மை வருது அப்படின்றத நான் சொல்ல போறேன், எழுதிக்கோங்க. முதலாவது, கண்ணின் வழியாக வெளிச்சம் வருகிறது. லைட் கம்ஸ் இன் த்ரூ யோர் ஐஸ், வெளிச்சம். 2வதா, கண்களின் மூலமாக நாம் சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறோம். சத்தியம், ட்ரூத். 3வதா, கண்களின் மூலமாக அன்பை பெற்றுக்கொள்கிறோம். We are to receive love through our eyes. இதெல்லாம் வரணும் ஆக்சுவலா. அடுத்ததா 4வதா, நம்முடைய கண்கள் வழியாக புரிதலை பெற்றுக்கொள்கிறோம். புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், இன்சைட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? புரிதல். 4வதா, தெளிவை பெற்றுக்கொள்கிறோம். இலுமினேஷன், தெளிவு. கண்கள் வழியாக தெளிவு ஏற்படுகிறது. 6வதா, கண்கள் வழியாக வெளிப்பாடு ஏற்படுகிறது. ரெவலேஷன். திரும்ப சொல்றேன், வெளிச்சம், சத்தியம், அன்பு, புரிதல், தெளிவு, வெளிப்பாடு. லைட், ட்ரூத், லவ், இன்சைட், illumination and revelation.
6 காரியங்களை கர்த்தர் இந்த கண்கள் வழியாக போகும்படியாக, இதுதான் லாஜிக்கலா தேவன் உருவாக்கின விதத்துல இந்த கண்ணு வெளியே இது மட்டும் தான் போகணும். சரியா? வேற எந்த காரியமும் இந்த கண்ணு வெளியே என்ன பண்ணக்கூடாதுங்க, போக கூடாது. ஆனா ஜான் வந்து ஒரு இடத்துல ஒரு வசனத்தை சொல்றாரு. நம்ம வாசிக்கலாமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16 சேர்ந்து வாசிக்கலாமா? 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்க, இச்சையை பத்தி இவர் சொல்றார். இச்சை என்பது திருப்திப்படாத ஒன்று. இச்சையை வந்து நீங்க சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. நிறைய பேர் இச்சைக்கு அடிமைப்பட்டவங்க, இந்த ரொம்ப அடிக்ஷன்ல இருக்கிறவங்க, போனோகிராஃபி அடிக்ஷன்ல இருக்கிறவங்க, ஆபாச காரியங்களை பார்க்குறவங்கள அடிக்ஷன்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா அது பிசாசருடையது, அது தீமையான ஒரு காரியம். அப்போ பாருங்க, இதுக்கு எல்லைகளே கிடையாது. லஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து there is no boundaries and lust cannot be controlled. இச்சையை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதை சிலுவையில் அறையணும். இச்சையை நம்ம சிலுவையில் அறையணும். பொதுவா இந்த பொனோகிராஃபி அடிக்ஷன்ல இருந்து விடுதலை தர்றதுக்கு இன்னைக்கு நிறைய தேவனை அறியாத மனுஷன் கூட அதெல்லாம் பேசுறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது வேற ஏதாவது மைண்டை டைவர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இச்சையான எண்ணங்கள் வரும்போது வேற ஏதாவது காரியத்தில் உங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னா அந்த எண்ணம் போயிடும். கிடையவே கிடையாது. பிசாசு உங்களுக்குள்ள இச்சையை கொடுக்கணும்னு டார்கெட் பண்ணிட்டானா, நீங்க என்னதான் மைண்டு கிண்டு மாத்தினாலும், உங்க மூளையவே நீங்க ஆப்ரேஷன் பண்ணி மாத்தினாலும் பிசாசு விடவே மாட்டான். ஏன்னா இது 100% லஸ்ட்ன்றது ஆரம்பத்துல வேணா மாம்சத்தின் கிரியையா வந்திருக்கலாம். ஆனா அதை ஃபுல்லா இப்ப டேக் ஓவர் பண்ணது யாரு தெரியுமா? பிசாசு. பிசாசு வந்து இருதயத்துல ஹெட் குவார்டர்ஸ் போட்டான்னு சொன்னா பாத்தீங்களா? நேத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேரோட இருதயத்துல பிசாசு ஹெட் குவார்டர்ஸ் போட்டு உட்காந்துருப்பான். பல அறைகளை ஆக்குபை பண்ணியிருப்பான். அப்ப அவ்விதமான பிசாசின் தாக்கங்கள் இருக்கும் போது யூ கேனாட் சே லஸ்ட் இஸ் a problem of the flesh. மாம்சத்தினுடைய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. மாம்சத்தினுடைய பிரச்சனை எப்போ உருவாகும் தெரியுமா? சின்ன குழந்தையிலையும் அறியாம காலத்துல இருக்கும் போது மாம்சத்தின் பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனா அதையே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது பிரச்சனையா இருக்குதுன்னா அது மாம்சத்தினுடைய பிரச்சனை இல்லை, அது பிசாசனுடைய பிரச்சனை. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த லஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் 27:20 ஒரு வசனம் இருக்கு. வாசிக்கலாமா? ரொம்ப அருமையா சாலமோன் எழுதியிருக்கிறாரு. நீதிமொழிகள் 27:20 வாசிப்போமா? பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. பாருங்க எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்கிறார். பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகுவதில்லை. நீதிமொழிகள் 27:20. கண்களிலே அசுத்தாவி தங்கியிருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்புறீங்களோ இல்லையா? நான் கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் அதை 100% நான் அதை நம்புறேன், நான் அதை பார்த்திருக்கிறேன். ஏன் எனக்கே கூட அவ்விதமான தாக்கம் இருந்துச்சு. கர்த்தர் ஏன் கண்களுக்கு விடுதலையை கொடுத்தார். அதனால நான் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஏதோ கதையை கேட்டு வந்து கதையை ஒப்பிக்கிற ஒரு மனுஷன் இல்லை. நான் என் வாழ்க்கையில மெய்யான ஒரு டெலிவரன்ஸ் விடுதலையை அனுபவிச்சு பேசுற ஒரு மனுஷனை உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அப்போ இவ்விதமான தாக்கங்களிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். பாருங்க, இந்த யோவான் சொல்லும் போது கண்களின் இச்சைன்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, இச்சைன்னு சொன்னா, இச்சைன்றது இது வந்து ஒரு 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 ஹேபிட், ஒரு பழக்கம் இல்லையா? அது ஒரு நபருடைய இச்சைன்னு தானே சொல்லப்பட்டிருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப பில்லி இச்சிக்கிறார் அப்படின்னா பில்லியினுடைய இச்சைன்னு சொல்லப்படணும். ஆனா அங்க ஜான் ஸ்பெசிபிக்கா ஒரு ஆர்கனை மென்ஷன் பண்ணி அதனுடைய இச்சைன்றார். என்ன ஆர்கன் அது? என்ன உறுப்பு? கண்களின் இச்சை. அப்போ அந்த இச்சைன்றது எங்க தங்கியிருக்கு? சரீரத்துல இல்ல, சரீரத்தில் உள்ள ஒரு உறுப்பாகிய கண்ணுல எக்ஸ்க்ளூசிவா அது தங்கி இருக்குது. அதனாலதான் அந்த வேர்டை வந்து அவரு யூஸ் பண்றாரு. அப்போ இந்த காரியங்கள் வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஏற்படுத்தும். இச்சை என்பது பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல பிசாசு பிடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு 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 உறுப்பு. பொதுவாக அந்த அசுத்தாவி பிடிச்சவங்களால தேவ பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது தெரியுமா? நேரா கண்ணுல பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி நான் மேல போய் சொல்றேனே, எஸ்பெஷலி லேடிஸ், விமென் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க.
அவங்களுடைய கண்ணுல மையே போடாம அவங்க கண்ணு மைய போட்ட மாதிரி இருக்கும். கண்ணுக்கு அந்த ஐலைனர் என்னது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மஸ்காரா, காஜல் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்கப் போடுற ஐட்டம், இதெல்லாம் போடாமலே ஒரு சிலர் கண் அப்படி இருக்கும். இது 100% டிமானிக். பிசாசு அவங்களுடைய கண்கள் இருக்கும்போது இப்ப அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு ஆணை பார்த்தாலே சோழி முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா உங்க கண்களினாலே அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆணை வசியப்படுத்துறாங்க. ஆக்சுவலி ஆணை வசியப்படுத்தல, இங்க இருக்கிற அஸ்தாவியும் அங்க இருக்கிற அஸ்தாவியும் ஒன்னோட ஒண்ணு இணையுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பேசிக்கலா அதுதான். பிசிக்கல் ரெயிம்ல வேணா அந்த வார்த்தையை சொல்லிக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ரெயிம்ல இந்த ஆவியும் அந்த ஆவியும் இணைஞ்சிக்குது, அவ்வளவுதான். ஸோ இங்க இருக்கிற அசுத்தாவி கண்களின் மூலமாக என்ன பண்ணுதுங்க, வெளிப்படுகிறது. அதனாலதான் பெண்கள், அப்ப பெண்கள் மேக்கப்பே போடக்கூடாது, மேக்கப் போடலாம், பட் அது வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்க கூடாது. நமக்கு நீங்க கண்ணுக்கு போடுறதோ, வாய்க்கு போடுறதோ, முகத்துக்கு போடுறதோ எதுவுமே உங்களை அழகாக உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கலாமே ஒழிய, உங்களுடைய அழகை எல்லாரும் பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெண் தன்னுடைய மேக்கப் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. போட்டுச்சுன்னா கண்டிப்பா 100% பிசாசு வந்து கண்ணுலையும் வாயிலையும் உதட்டுலையும் முகத்திலையும் சரீரத்திலையும் தங்கிறது உறுதி. அப்போ இவ்விதமான தாக்கங்களை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஒரு சில பெண்கள், நேற்று கூட ஒரு வீடியோ நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு பெண்மணிக்கு பயங்கரமான அசுத்தாவி. அந்த அசுத்தாவி டெலிவரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா அந்த பொண்ணு சாட்சிலாம் சொன்னாங்க. அப்போ அந்த 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 சாட்சியில் அந்த பொண்ணு சொல்றா, அந்த பொண்ணுடைய வேலையே என்னன்னா, சர்ச்சில் போய் உட்காந்து முக்கியமான சபைகளில் உட்காந்து கண்ணுனாலேயே அப்படியே பாஸ்டரை பார்த்துக்கிட்டே இருப்பாளாம் அசுத்தாவி இருக்கும்போது. அந்த கண்ணை பார்த்தோடனே பாஸ்டர் விழுந்துருவார். ஒருவேளை ஃபயரா இல்லாத பாஸ்டர், இந்த விவரம் தெரியாத பாஸ்டரா இருந்தா அந்த பொண்ணோட கண்ணை பார்த்தாலே என்ன ஆயிடுவார், வசியப்பட்டு விழுந்துருவார். பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பிசாசு அந்த பொண்ணுக்குள்ள இருந்திருக்கு. கர்த்தர் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தார். இப்ப நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இவ்விதமான தாக்கங்கள் தேவ பிள்ளைகளை அல்ல, ஊழியக்காரர்களை கூட தாக்கும். ஏன் நிறைய பேர் தாக்கி விழுந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சிம்சோன் எதுல விழுந்தாரு? சிம்சோன் மாதிரி நம்ம என்ன அவ்வளோ பெரிய சாதனையா பண்ணிட்டோம், ஆனா சிம்சோன் பயங்கரமான வல்லமையை பெற்ற ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு பெண். அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி தேவனுடைய சித்தத்தை இழந்து, முடியை இழந்து, மொட்டையடிச்சு, ஸ்ட்ரென்த்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, குடும்பத்தையும் இழந்து, கடைசியா உசுரையும் இழந்துட்டார். அப்போ இந்த இச்சைன்றது, நான் சொன்னேன் இல்லைங்களா, இச்சைன்றது கட்டுப்படுத்த முடியாதது, ஆத்துமாவை கொண்டு போய் நரகத்துக்கு தள்ளுற வரைக்கும் இந்த இச்சைன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடவே விடாது. அப்ப இந்த இச்சையை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப இந்த கண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. பொதுவாக இப்படிப்பட்ட இந்த கண்கள் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அப்படியே பிளாங்கா பார்ப்பாங்க. அவங்களுடைய கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம். அதே மாதிரி தேவ பிள்ளைங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க, பிசாசு பிடிச்சவங்களுடைய கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம். முறைச்சி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. பேய் மாதிரி முறைச்சி பார்த்தான்னு சொல்றாங்க இல்லைங்களா, முறைச்சி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. கண்ணு எம்டியா இருந்தாலே, அதாவது அவங்க கண்ணு வந்து பிளாங்கா இருக்கும், அவங்க கண்ணுல எதுவுமே இருக்காது. அப்பனா தெளிவா புரிஞ்சுக்கலாம், பிசாசு எல்லாத்தையும் உறிஞ்சி போட்டுட்டா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, இப்ப அசுத்தாவி தான் இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிலருடைய கண்ணுலாம் செவந்து இருக்கும், எப்ப பார்த்தாலும் செவப்பாவே இருக்கும் ஒரு சிலர்லாம். ஸோ இவ்விதமா இருக்கும்போது பிசாசனுடைய தாக்கம் லிட்டரலா அவங்க கண்ணுல இருக்குது. அடுத்ததா ஒரு சிலருடைய கண்ணு ஃபுல்லாவே கருப்பாயிடும். பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேருடைய அந்த டிமானிக் பொசஷன்ல பார்க்கும்போது, இப்போ நம்ம கருவெளி இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாவே கருப்பா இருக்கும், வெள்ளை எல்லாமே ஃபுல்லா கருப்பா இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இது என்னமோ படத்துல வர்றது இல்லை, இது உண்மையாலுமே பிசாசு செய்யற ஒரு காரியம். இவ்விதமான காரியங்களை சத்ருவானவன் கண்கள் வழியாக செய்து கொண்டிருக்கிறான். ஸோ இந்த இச்சை இல்லாம என்னென்ன காரியம் எல்லாம் கண்கள் வழியாக இருக்குதுன்ற ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. முதலாவது வசீகரிப்பது, சிடக்ஷன். இச்சையை தாண்டி, அதாவது இச்சைன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடியதுதான். பொருள் மேலேயும் இருக்கலாம், ஒரு நபர் மேலேயும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்ததா அதை தாண்டி நடக்கக்கூடிய கண்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? சிடக்ஷன், வசீகரம். ரெண்டாவதா வாண்டரிங் ஐஸ், சுற்றி திரிகிற கண்கள். அந்த கண்ணு எதுலையுமே ஃபோக்கஸ்டா இருக்காது. ஒரு சிலர் பார்த்துருக்கிறீங்களா, இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மள இப்படி பார்த்து பேச மாட்டாங்க, இப்படி கண்ணு இப்படி லெஃப்ட் ரைட் போய்கிட்டே இருக்கும், கண்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்த்தாங்கன்னா அது மேல ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டாங்க, கண்ணு மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. வாண்டரிங் ஐஸ். அடுத்ததாக வேனிட்டி, மாயை. மாயை இந்த கண்கள் வழியாக உள்ள போகுது.
அதாவது நிஜம்னு நினைப்போம், ஆனால் அது நிஜமா இருக்காது. நம்ம கண்ணுக்கு அழகா தெரியும், ஆனால் அது அசிங்கமா இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு மட்டும் அது அழகா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை பிசாசு பிடிச்சி வச்சிருக்கிறான். கண்கள். அடுத்ததா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, நியாயப்படுத்து. கண்கள் வழியாக ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்றது. கண்ணுல பார்த்தே ஜட்ஜ் பண்ணுவாங்க, பார்த்தீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே ஒரு சிலர் பார்க்கும்போது இப்படி ரொம்ப இப்படி இப்படி இலக்காரமா பார்க்கறது, கண்ணுலேயே எடை போடுறது, அப்படியே பார்த்து இவன் என்ன பெஸ்டா பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி பார்க்கறது. இப்படிலாம் பார்வை இருந்துச்சுன்னா அங்க அஸ்தவி இருக்கு. அடுத்ததா பொறாமையின் கண்கள், ஜெலசி. 5 காரியங்கள் சொல்லியிருக்கேன். வசீகரம், சுற்றி திரிகிற கண்கள், மாயையை உட்கொள்ளும் கண்கள், அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்க்கும் கண்கள், 5வதா பொறாமையின் கண்கள், அடுத்ததா தவறான கண்ணோட்டங்கள் உள்ள கண்கள், ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ். தவறான கண்ணோட்டம் தான் உங்களுக்கு. அதாவது நம்ம சத்தியத்தை போய் சொன்னோம்னா அது ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை, நன்மையான காரியத்தை காமிச்சோன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது டுபாக்குறோ அதுதான் அவங்களுக்கு நல்லதா தெரியும். எது மாயை, எது சீக்கிரம் அழிஞ்சு போறதும் நிரந்தரம் இல்லாததா இருக்குதோ அது அவங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும். அப்பனா அவங்க கண்ணுல ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ், தவறான கண்ணோட்டங்கள் இருக்கிறது. 7வதா போனோகிராஃபி, ஆபாச காரியங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னா கண்களில் கண்டிப்பா சத்ருவனுடைய தாக்கம், சத்ரு பிசாசே உட்கார்ந்துட்டு இருக்கான். போனோகிராஃபி. அடுத்ததா எக்ஸசிவ் சோஷியல் மீடியா அண்ட் எக்ஸசிவ் டெலிவிஷன். அளவுக்கு அதிகமாக ஃபோனை பார்க்கறது, அளவுக்கு அதிகமாக டிவி பார்க்கறது. அப்போ இது எல்லாத்துலேயும் பிசாசு என்ன பண்ணுறான்? கண்களிலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் அடிக்ஷனுக்காக ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு ஜோம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய ப்ரேயர் எப்படி இருக்கணும்? ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஸ்னைப்பர் மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, கண்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஒரு பையன் ஃபோனில் அடிக்டடாக இருக்கானா, அவனுக்காக ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே அவனுடைய கண்களில் இருக்கிற அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நமக்கே கூட அந்த பிரச்சனை இருக்கலாம், இச்சையின் கண்கள் இன்னும் மாறாம இருக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டேன், நான் ஊழியக்காரன்றனால நான் இப்ப இதை சொன்னா என்னுடைய மானம் போயிடும், என் மரியாதை போயிடும் நான் நினைக்கவே மாட்டேன். ஐ வாண்ட் டு பி ஓப்பன். கர்த்தர் வெளிப்படையா இருக்கிறவங்கள தான் ஆசீர்வதிப்பார். அதனால நான் இப்போ ஓப்பனா சொல்றேன், என் கண்கள்ல அந்த அவ்விதமான தாக்கங்கள் இருந்துச்சு. ஆனா நான் ஜெபம் பண்ணேன், நான் விட்டு கொடுத்தேன். கர்த்தர் என் கண்களில் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆகையினாலே ஆண்கள், நம்ம வெளியில இது சொன்னா அசிங்கமாயிடுமே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. நமக்கு எல்லாரும் முன்னாடியும் மானத்தோட இருந்துட்டு பரலோகத்துக்கு போய் அவமானப்படுறதை விட, இங்க நீ 4 பேர் பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்ல, டெலிவரன்ஸ் ஆகிட்டு பரலோகத்துல போய் தைரியமா ஏசப்பா முன்னாடி நிக்கணும். அதுதான் நம்முடைய கண்ணோட்டமா இருக்கணும். சரிங்களா? அதனால இங்க நீ 4 பேர் தப்பா நினைப்பாங்க, இந்த காரியத்தை நான் ஒத்துக்கிட்டேன்னா இனி அசிங்கமா நினைப்பாங்க அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு டெலிவரன்ஸ் தான் முக்கியம். நம்மளுடைய ஆத்துமாவில் விடுதலை தான் நமக்கு முக்கியம். யார் நம்மளை என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. ஏசப்பா என்னை பத்தி என்ன நினைக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த கண்ணோட்டம் நமக்கு வேண்டும். சோ திரும்ப சொல்றேன், வசீகரிக்கிற கண்கள், சுற்றி திரிகிற கண்கள், மாயையை உட்கொள்ளும் கண்கள், நியாயம் தீர்க்கும் கண்கள், பொறாமையுடைய கண்கள், தவறான காரியங்களை ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸை ஏற்படுத்தும் கண்கள், ஆபாச படங்களை, ஆபாச காரியங்களை மாத்திரமே பார்க்கிற கண்கள், அடுத்தது அதிகமாக சோஷியல், அதாவது போனையும் சோஷியல் மீடியா அப்புறம் டிவியை மாத்திரமே பார்த்துட்டு இருக்கிறதான கண்கள். இவ்விதமான கண்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இவ்விதமான கண்களிலே சத்ருவானவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அதுக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய கண்கள் மேல கை வைங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, என்னுடைய கண்கள் உம்முடையவைகள், என் பார்வை உம்முடையது. என் கண்கள் என் சரீரத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய கண்கள் என்கிறதான ஜன்னல்களை இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கிறேன். என்னுடைய கண்களில் காணப்படும் எல்லா பிசாசின் கிரியைகளையும், பிசாசின் வல்லமைகளையும், பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி என் சரீரத்தை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். என் கண்களில் காணப்படும் வியாதியை உண்டாக்கும் பிசாசின் கிரியைகளும், பார்வையை மங்கச் செய்யும் எல்லா பிசாசின் திட்டங்களும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கண்களை விட்டு, சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. இனி வருகிற வருடங்களில் எனக்கு கண் வியாதிகளை கொடுக்க நினைக்கும் சாத்தானின் எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. கழுகுக்கு ஒத்த பார்வையை நான் இயேசுவின் நாமத்தில்
பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இருதயத்தின் வாசல் என்னுடைய கண் என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். ஆகையால் என் கண்களை எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த கண்கள் வழியாய் நான் என் இருதயத்திற்குள் அனுமதித்த எல்லா இச்சைகளையும் இச்சையான எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் அழித்து போடுகின்றேன். பிலிப்பியர் 4:8 உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்க எனக்கு பரிசுத்த ஆவியின் பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்ப 2 உறுப்பை பார்த்திருக்கோம். என்னன்னது? வாய், உதடு, கண்ணு. இப்ப அடுத்ததா காது. காது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இதுக்கு என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்லாம் கிடையாது. இதுல ஒன்னே தான், என்ட்ரன்ஸ் மட்டும்தான், எக்ஸிட்லாம் இதுல கிடையாது. காது வெளியெல்லாம் எதுவும் ஒன்றும் போகாது. காதுக்கு உள்ள வேணா ஏதாவது போகலாம். இப்போ ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. காது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? சத்தத்தை கேட்பதற்காக. காதுக்கு வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட கேட்டு, காது வச்சு என்னடா பண்ணுவேன், ஒரு அம்மா பையன் கிட்ட கேட்குறாங்க. சின்ன குழந்தை சொல்லுவாங்கல்ல, மூக்குனால் முக இருக்கிறோம், கண்ணினால். காது வச்சு என்ன பண்ணுவோம்னா காதில் கண்ணாடி மாட்டுறதுன்றான். டேய் பாருங்க, அந்த பையனுக்கு அவ்வளோதான் புரிஞ்சிருக்கு. காதில் கண்ணாடி மாட்டுவாங்க. ஸோ காதால கேட்குறோன்றது அந்த பையனுக்கு புரியல. குட்டி பையன், அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். ஸோ அததான், அது இல்லைன்னா போட முடியாது அஃப்கோர்ஸ். பட் இப்போ மூக்கில் வைக்கிற மாதிரிலாம் கண்ணாடிலாம் இருக்குது. ஆனாலும் அந்த பையன் பார்த்த வரைக்கும் வீட்டில் காது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கண்ணாடி மாட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த பையன், காது எதுக்குடா அப்படின்னா அந்த பையன் சொல்கிறான், கண்ணாடி மாட்டுறதுக்கு அப்படின்றான். சரி, ஸோ இவ்விதமான காது நல்ல காரியங்களை கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 9:25 வாசிக்கலாம். மார்க்கு 9:25 எடுத்துட்டீங்களா? மார்க்கு 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஏசப்பா இங்க ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். யாருக்குன்னா, ஒரு மனுஷன், அவனுக்கு என்ன ஆவி இருக்குதுங்களா? ஊமையும் செவிடுமான ஆவி. இந்த ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கு. ஏசப்பா அந்த ஆவியை அதட்டுறார். இப்போ நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கிறோம், தேவ பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேல் மக்களிடத்துல கர்த்தர் அடிக்கடி சொல்வார், என் சத்தத்தை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தாம இருந்தீங்கன்னு சொன்னா நான் இன்னென்ன காரியத்தை செய்யறேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ சத்தத்தை இஸ்ரவேல் மக்கள் கேட்டாங்க, ஆனா இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண பிரச்சனை. சத்தம் கேட்டுச்சு. ஒன்று அவங்க கிட்ட நேரடியாக தேவன் பேசினாரு, சில நேரங்களில் மோசே மூலமா பேசினாரு, தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினாரு. ஆனா அவங்க சத்தத்தை கேட்டு மனதை கடினப்படுத்தி கொண்டார்கள். அப்போ இந்த காதுகளை, செவிகளை தாக்குகிறதான இந்த அசுத்த வல்லமைகள் இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோல், இந்த அசுத்தாவினுடைய வல்லமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு லீட் யூ டு an unprincipled mind, தெளிவற்ற ஒரு சிந்தைக்குள்ளாக நடத்துவதுதான் காதை பிடிக்கிற பிசாசனுடைய நோக்கம். சொல்றது புரியுதா? காதல ஒரு பிசாசு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிசாசனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தையை தெளிவற்றதாய் மாற்ற வேண்டும். டு சேஞ்ச் யுவர் மைண்ட், டு கரப்ட் யுவர் மைண்ட் இன்டு an unprincipled mind. அன்பிரின்சிபிள்னு என்ன அர்த்தம்? நோக்கம் இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா மாத்துறது தான் காதல உட்கார்ந்து இருக்கிறதான அசுத்தாவினுடைய இன்டென்ஷன். அப்போ காதுகளை சுத்திகரிக்கும்படியாக நம்ம தேவனுடைய கிருபையை, தேவனுடைய விடுதலையை நம்ம கேட்க வேண்டும். இப்போ தேவ பிள்ளைக்கு நல்லா கவனிக்கணும், கண்களை விட காது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தரிசித்து நடவாமல், சோ ஸ்பிரிச்சுவலா ஐஸை விட, ஐஸ் முக்கியம் தான், ஆனா ஐஸை விட காது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம விசுவாசத்தை நடக்கிறோம். ஸோ விசுவாசத்தை பத்தி சொல்லும்போது பால் சொல்றாரு, விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினாலே வரும். கேள்வி கேட்கறது எதுனால? காதுனால. எதை கேட்கிறோம்? கேள்வி என்பது கர்த்தருடைய வார்த்தையினாலே வரும்.
So for a Christian, for a believer, an ear is more important than an eye. கண்களை விட செவிகள் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வழியா தான் விசுவாசம் என்னாகுது, பெருகுது. அது வழியா தான் விசுவாசம் உண்டாகுது. ஆகையினாலே செவிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் அடிக்கடி நம்மளை பார்த்து அவர் பேசுறார், அவர் கூப்பிடுறார். அவர் கூப்பிடுறாருன்னா நம்ம காது கேட்கணும். ஆமா தானே? உங்க காதுல பல சத்தம் இருந்துச்சுன்னா அது கேட்க முடியுமா? கர்த்தர் கூப்பிடுறத கேட்க முடியாது. யோவான் 10:27 பாருங்க. யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்றதுக்கு ஆடு. சரி, ஆடுன்ற கேட்டகரியை தாண்டி இப்பெல்லாம் நம்ம யுத்த வீரர்களா மாறி இருக்கிறோம், வார்ஃபேர். இப்போ யுத்தத்திலையும் காது ரொம்ப முக்கியம். செவிடனை கொண்டு போய் ஆர்மியில சேர்த்துப்பாங்களா? இல்ல. ஏன்னா அங்க கமாண்டர் கொடுக்கிறதான கமாண்ட் காதல கேட்கணும். ஆதி காலத்துல எக்காலம் ஊதுவாங்க, சண்டைக்கு போறதா இருந்தா எக்காலம் ஊதுவாங்க. எக்கால சத்தத்தை கேட்டோன்னு தான் போர் வீரன் என்ன பண்ணுவாரு, கிளம்பி போவார். ஆகையினாலே செவிடரை கூட்டிட்டு என்ன பண்ண முடியாதுங்க, சண்டை களத்துல நிறுத்த முடியாது. ஸோ இப்போ நம்ம யுத்த வீரர்களாக நம்ம தேவனுடைய படையில் இருக்கிறோம். காட்ஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ்ல கர்த்தர் நம்மள சோல்ஜர்ஸா வச்சிருக்கிறார். அப்போ நம்மளுடைய காது எப்படி இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அவர் எந்த டைரக்ஷனை போக சொல்றாரோ அந்த டைரக்ஷனை கேட்கறதுக்கு நம்மளுடைய காது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். காதை பத்தி சொல்லும் போது இன்னொரு இடத்துல ஓமையாகவும் ஏசப்பா சொல்றாரு. மத்தேயு 13 பாருங்க. மத்தேயு 13:19-23 வாசிக்கலாமா? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைவான். முள்ளுகளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் அவன் பலன் தருவான். அப்போ கேட்கிறத பத்தி ஜீசஸ் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். வசனத்தை கேட்கணும். வசனத்தை தவிர்த்து வேற எது உங்க காதல கேட்டாலும் காதுக்குள்ள பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவதுங்க டாக்டர்லாம் போய் பார்த்தேன், காதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா காதல கொஞ்சம் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. இது பிசாசனுடைய தாக்கம் இருக்குது. ஸோ பிசிக்கலாகவும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான். அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலான டிஸ்டர்பன்ஸும் ஏற்படுத்தும். ஸ்பிரிச்சுவலான டிஸ்டர்பன்ஸ் என்னது? ஆண்டோட சத்தத்தை கேட்கறத விட்டுட்டு மற்ற எல்லா சத்தத்தையும் கேட்க வைப்பான். சினிமா பாட்டு கேட்க வைப்பான், கெட்ட வார்த்தை பேசுறதை கேட்க வைப்பான், தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகள் அழிவுக்குரிய வார்த்தையை பேசுறதை கேட்க வைப்பான். தேவனுடைய வார்த்தையை படிக்கிறத விட நியூஸ் பேப்பரில் வர்றது படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், பத்திரிகையில் படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரீசன் என்ன? கண்ணுலையும் காதலையும் பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போ காதல சத்தம் கேட்கலன்னு சொல்ல நல்ல மெய்ப்பனை என்ன பண்ண முடியாது, நம்ம பின்தொடர முடியாது. காது செவிடா இருந்துச்சு இல்ல காதல கேட்கலன்னா மெய்ப்பனுடைய சத்தம் நமக்கு கேட்காது. அப்போ பிசாசு விதமான ஒரு நம்மளுடைய காதுல ஒரு இன்னர் இயர், நம்மளுடைய ஆவிக்குரிய காதுகளை செவிடாக்கி அவன் வச்சிருக்கிறான். ஸோ கர்த்தருடைய சத்தம் உள்ள வரக்கூடாதபடிக்கு பொய்ய மாத்திரம் தான் அவங்க நம்புவாங்க. அவங்களால தேவனுடைய சத்தத்தை அவங்க காதுல சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிசாசனால வர்ற பொய்ய அவங்க காதுக்குள்ள நல்லா போகும். ஆகையினாலே இது ஒரு வாசலாக இருக்கிறது. மார்க் 7 பாருங்க, 33-34. மார்க் 7வது அதிகாரம் 33-34 அங்க நம்ம வாசிக்கிறோம். மார்க் 7:33-34. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். இப்போ பாருங்க, ஏசப்பா எப்படிப்பட்ட டெலிவரன்ஸ் கொடுக்குறாரு? தன்னுடைய விரலினாலே. அவருடைய ஃபிங்கர்ல பவர் இருந்துச்சு. அவர் ஃபுல்லாவே அவர் மேல பவர் இருந்துச்சு, அவர் ட்ரெஸ்லயும் பவர் இருந்துச்சு, ஆனால் ஒரு ஃபிங்கர்ல ஸ்பெஷல் பவர். அந்த பவர் வச்சு என்ன பண்றாரு அவரு?
அந்த வல்லமையை வைத்து அவர் அவனுடைய காதை தொடுகிறார். அவருடைய காது திறக்கப்படுகிறது. அவன் வாயினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் உங்க காது மேல கை வைங்க. காது மேல, உங்க காது மேல கை வைங்க. நான் பேசுறது கேட்கற அளவுக்கு கேப் விட்டு வைங்க, அப்படியே அடைச்சிக்க கூடாது. சரி, நான் சொல்றது ஜெபத்தை திரும்ப சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் செவிகள் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. உம்முடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு தடையாக இருக்கும் காரியங்களை நீர் இன்று எனக்கு உணர்த்தும், வெளிப்படுத்தும். இந்த காரியங்களோடு எனக்கு இருக்கும் எல்லா தொடர்புகளினாலும் ஈடுபாடுகளினாலும் எனக்குள் வந்த எல்லா சாபங்களும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையை விட்டு துண்டிக்கப்படுவதாக. உம்முடைய சத்தத்தை கேட்க என் காதுகளை திறந்தருளும். புதிய வெளிப்பாடுகளை நான் அறிந்து கொள்ளும்படி என் காதுகளை திறந்தருளும். உம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள என் காதுகளை திறந்தருளும். தேவனுடைய சத்தத்தை என் காதுகள் இயேசுவின் நாமத்தில் கேட்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். 3 அவயவங்கள் பார்த்திருக்கோம். என்னன்னது? வாயு, உதடு, கண்ணு, காது. அடுத்தது மூக்கு. ரொம்ப முக்கியமானது மூக்கு. மூக்குக்கு 2 பிரயோஜனமும் இருக்குது. என்னது? உள்ளியும் போது காத்து, வெளியவும் வருது. காற்று, நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இது பிசிக்கலா. இப்போ 2 என்ட்ரன்ஸும் இருக்குது, எக்ஸிட்டும் இருக்குது. மூக்கை நம்ம நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது. மூக்குல போய் என்னங்க பிசாசு இருக்கும்? கண்ணுல இருந்து சொன்னீங்க லாஜிக்கு, காதுல இருந்து சொன்னீங்க லாஜிக், வாயில கூட ஓகே. மூக்குல என்ன பிசாசு? மூக்குலையும் பிசாசு இருக்குது. என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, கர்த்தருக்கு ஒரு சில காரியங்கள் சுகந்த வாசனையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் இருக்கு. ஜஸ்ட் மார்க் பண்ணிங்க, எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 8:21 நோவா ஒரு பலி செலுத்துறாரு. அப்போ கர்த்தருக்கு அது சுகந்த வாசனையாக இருந்தது. என்னாகமம் 15:3, எசேக்கியேல் 20:41 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு சில பலியை ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையாக அது நுகர்ந்தார். அது அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட், அது நல்ல வாசனையா இருந்தது அப்படின்னு சொல்லி 3 காரியங்கள். எசேக்கியேல் 20:41. அதே நேரத்தில் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஒரு காரியம் அருவருப்பா இருந்தது அப்படின்னு இருக்கு. படிங்களேன். ஏசாயா 65வது அதிகாரம் பாருங்க. ஏசாயா 65 4வது வசனத்திலிருந்து. பிரேத குழிகளில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து நீ உன் மட்டிலிரு உன் சமீபத்தில் வராது, என் சமீபத்தில் வராது, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். அவருடைய கோபத்தினால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாய் அவர்கள் இருப்பார்கள். கர்த்தர் நியாய தீர்ப்பை சொல்றார். இதை ஆங்கிலத்தில் இந்த வேர்ட் சூப்பரா இருக்கு. இட்ஸ் ஸ்டென்ச். ஸ்டென்ச்னா துர்நாற்றம் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சில காரியங்கள் தேவனுக்கு துர்நாற்றமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 சாமுவேல், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, 2 சாமுவேல் 22:9 அதுலயும் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ மூக்கு அப்படின்றது, நாசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம். பெரும்பாலும் இதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது டெலிவரன்ஸ்ல. ஆனா டெலிவரன்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு அவயவம். ஏன்னா அதுலயும் பிசாசு தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ மூக்கை பத்தி பார்க்கும்போது மூக்குக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். என்ன அப்படின்னா, நாசி. மூக்கை நாசின்னு சொல்றோம். நாசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன்னா தேவன் ஆதாமை உருவாக்கினதுக்கு அப்புறம், அவனை மண்ணுல உருவாக்கினதுக்கு அப்புறம் அவனுடைய நாசியிலே ஊதினார்.
ஸோ அப்போ அவனுக்குள்ள முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு உயிரே எப்படிதான் வந்துச்சு? அப்போ மூக்க போய் நம்ம விட்டுறலாமா? மூக்க அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உயிரே மூக்கு வழியே தான் வந்துச்சு முதல் மனிதனுக்கு. சோ இந்த மூக்கு வழியா தேவனுடைய ஆவி ஆதாமுக்குள்ள போச்சு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். மார்க் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், எடுத்தால் லேட் ஆகும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ nose is a primary gateway for the spirits to enter in and to get out. நாசி என்பது, மூக்கு என்பது ஆவிகள் உள்ளே வருவதற்கும் உள்ளிருந்து வெளியேறுவதற்கும் முக்கியமான ஒரு வாசலாக இருக்கிறது. இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு மூக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு அவயவமாக ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே. ஸோ அசுத்த ஆவிகள் பயங்கரமான துர்நாற்றம் வழியாகவும் வரும். ஸோ எப்படி கண்கள் வழியா இச்சையில வழியா உள்ள போது பார்த்தீங்களா, அதே மாதிரி அசுத்தாவிகள் பயங்கரமான துர்நாற்றங்கள் சில நேரங்களில் பயங்கரமான துர்நாற்றங்கள் வழியாகவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிச்சயமா இருக்கும். ஏன்னா அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் பண்றது தான் பிசாசனுடைய வேலை இல்லைங்களா? அதனால எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய முதல் தடவை பரிசுத்த ஆவியை தொட்டது நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். எஸ்ஐகே பிரான்சிஸ் அங்கிள் அவங்களுடைய மீட்டிங்க்கு. அப்போ தேவனுடைய ஆவியான கடைசி நாள் எல்லாருக்காகவும் ஜோம் பண்ண சொல்லி, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, ஆவியானவர்களை நிரப்ப போறார். அப்போ அவரு எல்லாருக்காகவும் ஜோம், என் கூட எங்க மாம்ஸ் வந்திருந்தார், நானும் அவரும் நின்றுட்டு இருந்தோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜபத்துல செயல்பட்டாங்க. ஒருத்தர் கீழே விழுந்தாங்க, ஒரு சிலர் அழுது ஜோம் பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் பேர்லாம் சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அப்போ அந்த அங்கிள் எல்லாரையும் பார்த்தார், எஸ்ஐகே பிரான்சிஸ் அங்கிள் எல்லாரையும் பார்த்தார். பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கும் ஆவியானவர் யாருன்றதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் ஒரு ஒரு சுகந்த வாசனையா, நல்ல ஒரு நறுமணமா கர்த்தருடைய ஆவியானவர் வீசுவார் அப்படின்னு சொன்னார். நீங்க நம்ப மாட்டீங்க, செமையான ஒரு வாசனை. அந்த வாசனையை என்னால் விவரிக்கவே முடியாது, என்ன வாசனையே தெரியல எனக்கு, பயங்கரமான ஒரு வாசனை. நான் பக்கத்துல இதெல்லாம் திரும்பி பார்க்குறேன், யாராவது தலைக்கு பூ வச்சுட்டு வந்தாங்கன்னா, நாங்களாம் ஜென்ஸ் வேற, எங்க பூ வாசனை வரும், ஜென்ஸ் சைடில் உட்காந்துட்டு இருக்கோம், எப்படி வாசனை வந்துச்சு? அப்போ தேவனுடைய ஆவியானவர் தான், அது தேவனால அது செய்ய முடியும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த சென்ஸ் அதாவது கண்ணுனால பார்க்கறது வேற, தேவ சரீரத்தை உணர்றது வேற, ஆனால் சுவாசத்துல உணர்றது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அதனால அந்த சுவாசத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஆவியானவரையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அதே நேரத்தில் அசுத்தத்தையும் உள்ள பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நாசின்றது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. மார்க் பண்ணிக்கோங்க, எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6லிருந்து 16 வசனங்கள். அங்க பார்த்தீங்கன்னா பிசாசு எவ்விதமாக, அதாவது தீமை எவ்விதமாக ஆலயத்துக்குள்ள வருது அப்படின்றத எசேக்கியேல் சொல்லுவார். எசேக்கியேல் 16 வாசிக்க வேண்டாம், 6 to 14 வசனங்கள். இப்போ அதனாலதான் மூக்குல மூக்குத்தி போடுறது பிரச்சனை இல்லை, சரிங்களா? காது குத்துறது, மூக்குத்தி போடுறது பிரச்சனை இல்லை. ஆனா மூக்குல இங்க ரிங் போடுவாங்க பாத்தீங்களா, மூக்குல இது 2 இதுக்கு நடுவுல என்னது, அது பேர் என்னது, பில்லாக்கு. ஓகே, தமிழ் வார்த்தை பில்லாக்கு, நோஸ் ரிங்னு சொல்லுவாங்க. மூக்குத்தி போடுறது வேறங்க, மூக்குத்தி இங்க போடுவாங்க. நான் சொல்றது இந்த 2 மூக்குக்கும் இந்த 2 ஓட்டைக்கும் நடுவுல இப்படி வளைவா போடுவாங்க, மாட்டுக்கு போடுற மாதிரி. பார்த்துருக்கிறீங்களா? இந்த மாதிரி இருக்கிறது, இது ஒரு பயங்கரமான ஒரு டிமானிக் எக்ஸ்பிரஷன். இது பயங்கரமான ஒரு தீமையினுடைய அடையாளமா இருக்குது. பொதுவா பிசாசு பிடிச்சவங்க தான் அந்த மாதிரி போடுவாங்க. கண்டிப்பா பிசாசு அப்படி போட்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பா 100% பிசாசு பிடிச்சிருக்கும், சரிங்களா? அவங்களால தான் அந்த ரிங்கை போட முடியும். ஸோ இந்த நோஸ் ரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு ஓனர்ஷிப்பை குறிக்குது. பிசாசு அவங்கள ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டான். அந்த குறிப்பிட்ட அந்த நோஸ் ரிங் போட்ட மனுஷனோ மனுஷியோ, பொதுவாக கேர்ள்ஸ்லாம் இப்போ லேடிஸ்லாம் இப்போ இருக்கிற பயங்கர ட்ரெண்டுக்கு அதெல்லாம் போட்டுக்கிறாங்க, என்னன்னே தெரியாம போடுறாங்க. ஆனா அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். நான் பிசாசுக்கு அடிமை, அதாவது நான் சுயாதீனன் கிடையாது, நான் யாருக்கோ அடிமைன்ற காண்பிக்கிறது தான் அந்த நோஸ் ரிங்.
ஸோ அந்த மாதிரி நோஸ் ரிங் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது அக்கல்ட், அது அக்கல்ட்னா ஆமானுஷங்கள், மந்திரம் சூனியம் செய்கிறவங்க அந்த நோஸ் ரிங் போட்டிருப்பாங்க. பில்லாக், அந்த வார்த்தை தான் கேள்விப்படுறேன், பில்லாக். அடுத்ததா சூனியம் செய்கிறவங்க, விச் கிராஃப்ட். அடுத்ததாக அந்தி கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், அதாவது கிறிஸ்துவ தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த நோஸ் ரிங் போடுவாங்க. அடுத்ததா முரட்டாட்டம் செய்கிறவங்க, ரிபெல்லியன். அடுத்ததா ஒழுக்கமற்றவங்க, டிஸ்ஆர்டர். இந்த மூக்குத்தியில இந்த மூக்குல இந்த வளையம், இந்த மூக்கு வளையம் போடுறவங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த கண்டிப்பா இந்த நேச்சர் இருக்கும், இந்த சுபாவங்கள் இருக்கும். அப்போ மூக்குத்தி போடுறது வேற, மூக்குக்கு நடுவுல இந்த வளையத்தை போடுறது வேற. காதல போடுறதும் அது ஒரு அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காது இப்ப தோடு நம்ம பெண்கள் போடுறது வேற, ஆனா மேல இங்க குத்திக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்க ஓட்ட போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காதனுடைய மடல்ல, அதாவது நீங்க இங்க தோடு போடுறது வேற, காதனுடைய மடல்ல போடுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்க மேல இங்க சைட்ல எல்லாம் போடுறாங்க இப்ப பெண்கள், அது ஒரு ஃபேஷனா இருக்குது. அது எல்லாமே அது ஒரு டிமானிக் சிம்பல். சரிங்களா? ஸோ அது நிறைய பேர் காது குத்துறது, ரைட் சைட் போடும்போது அது ஹோமோசெக்சுவாலிட்டியை குறிக்கிறது. அது வந்து ஜெயிலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஜெயிலில் கைதிகள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் வந்து ஹோமோசெக்சுவல்னு காண்பிக்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ரைட் சைடில் அவங்க என்ன பண்ணுவாங்க, காது குத்திக்குவாங்க. ஸோ இதெல்லாமே அடையாளமாக இருக்குது. இது பயங்கரமான ஒரு பிசாசனுடைய தாக்கங்கள். சரி, அடுத்ததான் நான் பார்க்கறது, இந்த மூக்கில் பிசாசனுடைய தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டண்டா அவங்களுக்கு, அதாவது டாக்டரால கண்டுபிடிக்க சரி செய்ய முடியாத சைனஸ் பிரச்சனை இருக்கும். டாக்டரால சரி செய்ய முடியாத சைனஸ் இஷ்யூஸ். சைனஸ் என்னது, அந்த மூக்குக்கு நடுவில் ஒரு சதை இருக்குது, அந்த சதையினுடைய வளர்ச்சின்னுவாங்க. ஒரு சிலர் அதை போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க, மூக்கில் சதை வளர்ந்துருச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சு டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு எதுவுமே சரியாகலைனாலும் அப்போ மூக்கில் ஒரு பிரச்சனை இருக்கு, பிசாசு இருக்குது. அடுத்ததா மூக்கு வழியா எடுக்கிறதான ட்ரக் இன்ஹேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மூக்கு வழியா எடுத்துப்பாங்க, நுகர்ந்து ட்ரக் எடுக்கிறது, அந்த பொடி அதை சுவாசிக்கிறது, அதே மாதிரி பொடி போடுறது. எங்க 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 வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், எங்க பாட்டியோடைய தம்பி, அவர் பொடி போட்டுக்கிட்டே இருப்பார். சிகரெட்லாம் குடிக்க மாட்டார், ஆனால் பொடி போடுவார். ஸோ நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த பொடி போடுறது இது எல்லாமே பயங்கரமான பிசாசனுடைய ஒரு தாக்கமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்கன்ட்ரோலபிள் ஸ்னீசிங், அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது அலர்ஜியும் இருக்குது, அலர்ஜினாலையும் இருக்குது, அலர்ஜியை கொடுக்கறதே பிசாஸ் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் இதுதான் டீப் கிளென்சிங்னு சொல்கிறோம். டீப்ன்றது நம்ம எதுக்கு பேர் வச்சுருக்கோம், 21 நாள் எல்லாம் மறைஞ்சிருக்கிற எல்லா அசுத்தாவி அலர்ஜியை கொடுக்கறது, அந்த வியாதி இந்த எல்லாத்தையும் அடித்து துரத்தணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா ஒரு சிலருக்கு தங்களுடைய மூக்கை பற்றி தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கும். என் மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்குதுங்க, என் மூக்கு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க, என் மூக்கு போண்டா மூக்கு மாதிரி இருக்குதுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி தங்களுக்கு தாங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்குவாங்க. இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது பிசாசு இருக்காது, ஆனா நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா உங்க மூக்கு மேல வந்து பிசாசு உட்காரும். உங்க மூக்கை கர்த்தர் கரெக்டா தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆமா கரெக்டா உருவாக்கி இருக்கிறார். சின்ன மூக்குனா உங்க மூஞ்சிக்கு சின்ன மூக்கு தான் அழகு, பெரிய மூக்குனா உங்க மூஞ்சிக்கு பெரிய மூக்கு தான் அழகு. கர்த்தர் எல்லாவற்றையும் அளந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, மூக்கெல்லாம் வச்சிருக்கிறார். அதனால மூக்கு பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, சப்பையா இருக்கு, அந்த யோசனை எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. மூக்கை நம்மளை உருவாக்கப்பட்ட விதம் நேர்த்தியா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் அவர் வாசம் பண்ற ஆலயத்தை கோணைக்கு மணிக்கு கட்டி வைப்பாரா? செய்யவே மாட்டார். ஏன்னா அவர் வாசம் பண்ற ஆலயம். அப்ப இந்த சரீரம் எப்படிதான் இருக்குது, பெர்ஃபெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா தான் கட்டினாரு. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, நல்லா கொலஸ்ட்ராலு, நல்லா ஃபேட்டு கிட்டலாம் சாப்பிட்டு தான் என்ன ஆயிடுது, உடம்பு அங்கங்க குண்டாயிடுறோம். ஆனா இந்த சரீரமாகிய ஆலயத்தை பிசிக்கலாவும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதை நம்ம எப்படி பார்க்குறோம், இது வெறுமனே என் ஃபிட்னஸ் கிடையாது, இது தேவனுடைய ஆலயம். இதை நான் சுத்தமா வச்சுக்கணும். இப்போ நம்ம சர்ச்சை என்ன பண்றோம், வாரம் நம்ம சுத்தம் பண்றோம், துடைக்கிறோம், கூட்டுறோம். ஃபியூ இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். என்னதுக்காக? ஏன்னா இது தேவ பிள்ளைகள் கூடுற இடம். இந்த கட்டடத்துக்கே இவ்வளோ நம்ம கனம் கொடுக்கணும்னா சரீரத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம கனம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சு, இந்த ரொம்ப ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம்ல, அடிக்கடி வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, சரீரத்தை நம்ம கனமுள்ளதாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சரிங்களா? இப்போ உங்க மூக்கு மேல கை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். மூக்கு மேல கை வைங்க.
காமெடியெல்லாம் நினைக்கக்கூடாது, இது உண்மை. பிசாசு இங்க தங்கி இருக்குது. அதனால மூக்கு மேல கை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிதாவே, நீர் மனிதனுக்குள் உம்முடைய சுவாசத்தை ஊதினீர், நாசியின் வழியாக நீர் ஊதினீர். ஆகவே எங்கள் நாசி உம்முடைய ஜீவன் தரும் ஆவிக்கு வாசலாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என்னுடைய நாசியோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிற வியாதி, பலவீனம், எரிச்சல் என்ற பெயரில் கிரியை செய்யும் பிசாசின் வல்லமைகளும் திட்டங்களும் பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறேன். என்னுடைய நாசியில் மறைந்திருக்கிற சகல சாத்தானின் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பிதாவே, உம்முடைய சுகமாக்கும் வல்லமை என் மேல் பாய்ந்து சென்று முழுமையான சுகத்தை, விடுதலையை தருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்போ இந்த நாசி, மூக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த மூக்கின் வழியாக நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா பிசாசுடைய தாக்கங்கள் வெளியேறும் போது பார்த்தீங்கன்னா தும்முவாங்க, இல்லை இரும்புவாங்க, இல்லை அவங்க கொட்டாய் விடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? இதெல்லாம் டெலிவரன்ஸ். வாந்தி எடுப்பாங்க, வாமிட் வரும் ஒரு சிலருக்கு. இது எல்லாமே பிசாசனுடைய தாக்கங்கள் வெளியேறுகிறது என்று சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ கொட்டாய் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதை விடணும். டயர்ட்னஸ்ல வர்ற கொட்டாய் வேற, சும்மா அதுக்காக கொட்டாய் வந்தாலே பிசாசு வரும்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நமக்கு பகுத்தறிவு வேணும். ஸோ அதனால ஜெபிக்கும் பொழுது, பிசாசனுடைய தாக்கங்களோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் போது அவங்க கொட்டாய் விடுறாங்க, இரும்புறாங்க, பயங்கரமா தும்மிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸா, இது எல்லாமே சத்ருவானவன் வெளியேறுவதற்கான காரியங்களாக இருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல தும்முறதை பத்தி ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிச்சுட்டு அடுத்த உறுப்புக்குள்ள போலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4:35 வாசிக்கலாம். இந்த சம்பவத்தை சொல்றேனே, இங்க இவர் தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை திடீர்னு செத்து போயிடுச்சு. சரிங்களா? செத்து போன உடனே நீங்க அவர் அந்த அம்மா போய் அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்றாங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் வரார், தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல், அந்த குழந்தை மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஸோ தும்முறது, அப்போ ஆக்சுவலா பேசிக் என்ன நடந்ததுன்னா, ஒரு டெலிவரன்ஸ் நடந்திருக்கு. அப்போ 7 தரம் அவன் தும்மும் போது அவனுக்குள்ள இருந்ததான மரண ஆவி என்னாச்சு, அவனை வச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் டெலிவரன்ஸ் ஆயிட்டான். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஸ்னீசிங் அப்படின்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெலிவரன்ஸ். ஸோ அசுத்த ஆவிகள் அதன் வழியாக வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சில நேரங்களில் நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட டெலிவரன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஊழியக்காரன், அவங்களுக்கும் மூக்கில் அவங்களுக்கு சளி வந்துகிட்டே இருக்கும். அந்த அம்மா ஹோல்டு பண்ணுறாங்க, ஏன்னா அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குல்ல, சளி வந்தால் நல்லாவா இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, சளி வந்து அதை சிந்துங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்து சிந்த சொல்கிறாங்க. ஏன்னா சளி வழியாகவும் அசுத்தாவிகள் வெளியேறும். இட் வில் எக்ஸ்பெல் த்ரூ த மியூக்கஸ், சளி வழியாக வெளியேறும். ஸோ ஆகையினாலே அதோட டெலிவரன்ஸ் செஷனில் நான் சொல்கிறேன், சும்மா சளி சிந்துறது கிடையாது. டெலிவரன்ஸ் செஷனில் ப்ரேயர் டைமில் திடீர்னு சளி வருது அப்படின்னா அசுத்தாவிகள் வெளியேறுகிறது என்று சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன உறுப்புகள் பார்த்துருக்குறோம்? வாய், உதடு, கண்ணு, காது, மூக்கு. அடுத்து நான் பார்க்க போகிறது, இது ரொம்ப முக்கியமான உறுப்பு. இதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, இதை பற்றி பேசுறதே கிடையாது. என்னன்னா ஆசன வழி, தி ஆனஸ். மார்க் 7வது அதிகாரம் 18-19. மார்க் 7வது அதிகாரம் 18-19. இந்த உறுப்பு வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு உறுப்பாகவும், இது வந்து பொருட்படுத்தாத ஒரு உறுப்பாகவும் நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் பாருங்க அதுக்கு சொல்றாரு, நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவங்களும் புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். ஸோ இது ஒரே ஒரு பர்பஸ் தான். என்னத்துக்காக இந்த உறுப்பு தேவனால் உருவாக்கப்பட்டது? அசுத்தங்களை வெளியேற்றுவதற்காக, ஆசன வழி. ஆனா பிசாசு அந்த உறுப்பையும் பிடிச்சி வச்சுக்கிறான். ஏன்னா அவன் தான் அசுத்தத்தின் மன்னன் அவன் தான். இது எப்படி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான உறவுகளில் இருக்கிறவங்க. ரெண்டாவது இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பை யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க, ஆசன வழியை பயன்படுத்துவாங்க. ரொம்ப அருவருப்பான ஒரு காரியம். ஐ வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இதை நான் மறைச்சு நான் பேச விரும்பல. ஏன்னா விதமான தாக்கங்களில் நம்ம தெரிஞ்சவங்களும் ஹோமோசெக்சுவல்ஸ் நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இவ்விதமான தாக்கங்கள் வழியாக சத்துருவானவன் அந்த உறுப்பை என்ன பண்றாங்க, பிடித்து வைத்து கொள்கிறான். ஆகையினாலே இவ்விதமான காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த உறுப்பு என்னத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு? அசுத்தத்தை, கழிவுகளை வெளியேற்றத்துக்கு மாத்திரம்தான். வேற எந்த பர்பஸும் கிடையாது. அதுல வேற எந்த நோக்கமும் அந்த உறுப்புல கிடையாது. ஸோ அதை தவிர்த்து ஒரு மனுஷன் வேற எதுக்காவது அதை யூஸ் பண்ணானா 100% அந்த ஆளுக்குள்ளேயும் டீமன் இருக்குது, அந்த உறுப்புலையும் டீமன் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? இப்போ பிதாவாகிய தேவனே, சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் உம்முடைய கரங்களினாலே உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பையும் உட்பட இயேசுவே, என்னுடைய சரீரத்தின் இந்த பகுதிகளில் மறைந்திருக்கும் சகல சாத்தானின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய நாமத்தின் அதிகாரத்தினால் இந்த பகுதியில் தங்கியிருக்கும் சகல பிசாசின் தந்திரங்களும் பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. இந்த பகுதி இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அந்த உறுப்பு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அடுத்தது இப்ப என்னன்னா பார்த்திருக்கிறோம், கண்கள், வாய், உதடு, கண்கள், காது, மூக்கு, ஆசன வழி. அடுத்ததா பிறப்புறுப்புகள், ஜெனிட்டல்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். இது ரொம்ப பிரைவேட் பார்ட் அப்படின்றனால நம்ம இதை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனா இந்த மாதிரி பிரைவேட் பார்ட்னு சொல்றதுனால தான் பிசாசு அதில் போய் பிரைவேட்டாவே உட்காந்துட்டு இருக்கான். அவனுடைய தாக்கங்களை, அங்க இருக்கிற தாக்கங்களை நிறைய பேரால புரிந்து கொள்ள முடியல. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறப்புறுப்புகள். இதுல ஒரு நோக்கம் இருக்குது. ஆணுக்கு வந்து அவர் அந்த டாக்ஸிக்கை வெளியேற்றுவார். அடுத்ததாக அவர் தன்னுடைய விந்தை அவர் வெளிப்படுத்துவார். இது 2 யூஸ் தான் பிறப்புறுப்புக்கு. அதே மாதிரி பெண்ணுக்கு அவங்க டாக்ஸிக்கை வெளிப்படுத்துறாங்க, ரெண்டாவதா குழந்தைய அவங்க பெற்றெடுக்கிறாங்க. இது அவங்களுடைய உறுப்பு. ஸோ காட் வந்து ஒரு பர்பஸ் அதுக்கு டிசைன் பண்ணியிருக்கார். இந்த உறுப்புகளிலே சத்ருவானவன் தந்திரமாக தங்கி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டதான தாக்கத்தை இந்த உறுப்புகளிலே பெற்ற ஆண்கள் பொதுவாக ஹோமோசெக்சுவல்ஸ் ஆக இருப்பாங்க. எழுதிக்கோங்க அந்த லிஸ்ட். முதலாவது ஹோமோசெக்சுவல்ஸ், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஹோமோசெக்சுவல்ஸ். அடுத்ததா ஃபார்னிகேட்டர்ஸ். ஃபார்னிகேட்டர்ஸ்னா எப்ப பார்த்தாலும் உடலுறவு பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபார்னிகேட் பண்ணுவாங்க, அதாவது திருப்தி அடையவே மாட்டாங்க, ஒரு நபரோடு திருப்தி அடையவே மாட்டாங்க, மல்டிபிள். அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா ஹேவிங் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ். நிறைய, அதாவது ஒரு மனைவி இல்லை 4-5 மனைவியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மனைவியோட திருப்தி அடைய மாட்டாங்க, 4-5 பெண்களை அவங்க திருமணம் பண்ணுவாங்க. இதெல்லாமே என்ன அர்த்தம்? அந்த குறிப்பிட்ட உறுப்பிலே பிசாசானவன் இருக்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் நிறைய பேர் வல்கர்னு நினைப்பாங்க. ரொம்ப இன்டீசென்டா அவர் பேச கிடையாது. இதுல மறைஞ்சிருக்கிற பிசாசை நம்ம அட்ரஸ் பண்ணி வெளியே துரத்தணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம இன்டீசென்டா நினைச்சிட்டு நம்ம விட்டுறனால, ஏன்னா அது எல்லாமே யாருனால உருவாக்கப்பட்டது? தேவன் அது அசுத்தம் நினைச்சிருந்தானா உருவாக்கி இருப்பாரு நமக்கு? இல்ல, அது பரிசுத்தமானது. ரொம்ப அது தெய்வீகமாக பார்க்கப்பட வேண்டும். எவ்ரி ஆர்கன் இன் அவர் பாடி இஸ் டிவைன், தெய்வீகமா உருவாக்கப்பட்டது. ஆனா நம்ம தான் அதை பல விதத்துக்கு அதை அபியூஸ் பண்ணி தப்பா பயன்படுத்துறதுனால அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த மாதிரி இது ரொம்ப இன்டீசென்டா இருக்குதுங்க, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க அப்படி இப்படின்னு பேசுறவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஆகையினால் இப்படி இந்த காரியங்களை தெளிவா நம்ம பேசி பரிசுத்தத்துல நம்மளுடைய உறுப்புகளை பரிசுத்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் வல்லமையான ஒரு மாற்றத்தை நிச்சயமா செய்வார். ஸோ இது ஆண்கள். அடுத்ததா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பிறப்புறுப்புகளில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிறதான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லெஸ்பியன்ஸாக இருப்பாங்க, பெண் புணர்ச்சிக்காரர்களாக இருப்பாங்க. லெஸ்பியனிசம், பெண் புணர்ச்சி, பெண்ணுக்கு பெண். அடுத்ததா they will be prostitutes, விபச்சார பெண்களாக இருப்பாங்க. நிறைய பேர் ப்ராஸ்டிடியூஷன்றது வந்து காசு பற்றாக்குறையில் போய் சேர்ந்துட்டாங்க, காசு பற்றாக்குறையில் போயிட்டாங்க, கடத்திட்டு போய் விட்டுட்டாங்க. கடத்திட்டு போனது உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஆவி
வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களே நிறுத்தணும்னு நினைச்சாலும் அந்த பழக்கத்தை என்ன பண்ண முடியாது, ப்ராஸ்டிடியூஷனை நிறுத்த முடியாது. அது கவர்மெண்ட் லீகல் ஆக்கியிருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், பட் ஸ்டில் அது என்னதான், அசுத்தாவி தான். சரியா, ப்ராஸ்டிடியூஷன் பெண்களுக்கு. அடுத்தது மூணாவது, இவங்களுக்கும் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இவங்களோடு உடலுறவு கொள்வதற்கு பல ஆண்களை இவங்க தேடுவாங்க. அப்போ அவங்களுடைய பிறப்புறுப்பில் அசுத்தாவிகள் தங்கி இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பேச போறேன், அதனால நம்ம அப்படியே இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. பிதாவாகிய தேவனே, என்னுடைய சரீரத்தின் எல்லா பகுதிகளையும் நீரே உருவாக்கினீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக உம்முடைய மகிமைக்காக உருவாக்கினீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய சரீரத்தின் எல்லா பகுதிகளிலும் நீர் ஆராய்ந்து பார்த்து மறைவான இடங்களில் இருக்கும் சகல பிசாசுகளையும் அவற்றின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இந்த உறுப்புகளை நீர் பரிசுத்தப்படுத்தி என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினீரோ அதற்காக மாத்திரம் உபயோகிக்கப்பட நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்ப என்னென்ன பார்த்திருக்கிறோம்? வாய், உதடு, கண்கள், காது, மூக்கு, ஆசன வழி, பிறப்புறுப்புகள். அடுத்தது ஏழாவதா தோல், ஸ்கின். இப்போ இந்த தோல் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறுப்பு தான். இதுலயுமே என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் இருக்கு. தோலுமே என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட். ஒருத்தங்களை தொடர்றதை உங்களால உணர முடியும். அதே நேரத்தில் அதே தோல் வழியா வேர்வை என்ன ஆகுது, அழுக்கும் வேர்வை வழியா வெளியேறுது. ஸோ இது வந்து உள்ளேயும் போகக்கூடியது, வெளியும் வரக்கூடிய ஒரு அமைப்புடையது. இப்போ இந்த தோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு உறுப்பாக பார்க்கப்படுகிறது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29வது வசனம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இந்த கம்ப்ளீட்டா இந்த டெலிவரன்ஸை நம்ம பண்ணணும். தோல் வாசிக்கலாம். மோசே, யாத்திரை 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஸோ அவனுடைய முகம், மோசேனுடைய முகம் அந்த தோல்ல என்ன இருந்துச்சுங்களா, பிரகாசமா இருந்துச்சான், பிரைட்டா இருந்துச்சான், லைட்டு போட்ட மாதிரி. எதனால? அவனுடைய தோல்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அவருடைய ஸ்கின் வெளியா அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அதாவது இதனை வந்து மோசே கர்த்தருடைய மகிமையை சுமந்தவனா இருக்கிறான் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் இவ்வளவு நாள் பார்த்திருப்போம். ஆனா நம்ம இனிமே புரிஞ்சிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, தோலின் மேல கர்த்தருடைய மகிமை தங்க முடியும். ஸோ ஸ்கின். நிறைய பேர் நானே பார்த்துருக்கிறேன். நிறைய நேரம் ஜபத்துல இருந்துட்டு வர்றவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா பளீருன்னு இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா the glory can rest on your skin. உங்கள் தோலின் மேல, முகத்தின் தோலின் மேல, சரீரத்தின் தோலின் மேல கர்த்தருடைய மகிமை நிச்சயமாக தங்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல ஸ்தேவான் பத்தி. அப்போஸ்தலர் 6:15 பாருங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அந்த ஸ்தேவான் அவன் மேல கண்ணோக்கமா இருந்து அவனை கல்லறிய போறாங்க. அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவனுடைய முகத்துல இருக்கிற அந்த தோல் அப்படியே பலீருன்னு இருக்குது. அந்த மாதிரி அவங்க பார்க்கறாங்க. ஸோ இவ்விதமாக இப்ப எப்படி தேவ மகிமை தோலின் மேல இருக்குதோ அப்ப அதே மாதிரி என்ன இருக்கும், கண்டிப்பா பிசாசும் முகத்துல இருப்பான். ஒரு சிலர்லாம் பார்த்தாலே தெரியும், முகம் கருவடைஞ்சு போயிருக்கும், நல்லாவே தெரியும் முகத்துல என்ன இருக்குது, பிசாசு இருக்குது. முகத்திலே உட்காந்துட்டு இருக்கும் பிசாசு. அவங்களுடைய ஃபேஸே அப்படி ரொம்ப டிமாண்ட். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய முகத்தை பார்த்து சொல்லுவாங்கல்ல, அவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது அப்படின்வாங்க இல்லையா? எதனால தெரியுமா? அவங்களுடைய முகத்துல அந்த மாதிரி ஒரு, அதாவது அவங்க பார்த்தா எப்போ பார்த்தாலும் நல்ல நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. ஆனால் முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிடு மூஞ்சி மாதிரியே வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அவங்க என்னமோ எப்போ பார்த்தாலும் கோபமா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சிலர் மூஞ்சிலாம். அப்ப அவங்க தங்களுடைய முகத்திற்காக, முகத்தில் இருக்கிற அந்த தோலுக்காக, அதுல தங்கி இருக்கிற பிசாசு வெளியேறணும்னு சொல்லி அவங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம இன்னொரு இடத்துல கூட பாக்குறோம். தீர்க்கதரிசி ஒருத்தர்கிட்ட ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் வர்றார். அவர் பேர் என்னது? நாகமான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, நாகமான்ற ஒரு மனுஷன், அவர் என்ன பண்றாரு, அவர் தளபதி, அவர் என்ன பண்றாரு, போய் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக அவர் கேட்கிறார். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நீ 7 தரம் போய்
ஆத்துல போய் முங்கிட்டு வான்னா அவருக்கு கோவம் வருது. ஏன்னா எங்க ஊர்ல ஆறு இல்லாம நான் இங்க வந்துட்டேன், ஆத்துல போய் முங்க சொல்றாரு அப்படின்றாரு. உடனே கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், ஐயா அவர் சொல்றது எல்லாம் நடக்கும், என்னத்த சொல்லிட்டாரு, காசா பணமா கேட்டாரு, போய் என்ன பண்ணலாம், ஆத்துல 7 தடவை முங்கணும் அவ்வளவுதானே, போய் முங்கிடலாமே அப்படின்ன உடனே போய் முங்கி எந்திரிக்கிறார். 7வது தடவை அவர் எந்திரிக்கும் போது அவருடைய தோல் எப்படி இருக்குங்களா, ஒரு குழந்தையினுடைய ஒரு தோலை போல அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்கின்னா, சாஃப்டான ஸ்கின்னா அவருடைய ஸ்கின் மாறிடுச்சு. அப்போ அதுல அசுத்தங்கள், அந்த காரியங்கள், அந்த அற்புதம் அந்த இடத்துல நடந்திருக்குது. கர்த்தர் விடுதலை அந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். கண்களை மூடி நம்ம தோலுக்காக ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? யெகோவா ரஃபா சொல்லுங்க. யெகோவா ரஃபா, நீரின் பரிகாரி, நீரின் துருகம், நீரின் சிருஷ்டிகர். என் சரீரம் உமக்காக சிருஷ்டிக்கப்பட்டு அதை தோலினால் மூடினீர். என் சரீரத்தை வியாதியோ தீமையின் தாக்கங்களோ தொடருவதற்காக நீர் உருவாக்கவில்லை என்பதை நிச்சயம் அறிந்திருக்கிறேன். என் தோலில் மறைந்திருக்கும் சகல பிசாசுகளும் அவற்றின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. என் தோல் இயேசுவின் நாமத்தில் புதிதாக்கப்பட்டு முழு சுகத்தை பெற்றுக்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்போ தோல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அவங்களும் கண்டிப்பா இந்த ஜெபத்தை ரெகுலரா நீங்க பண்ணுங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். இது பழையவற்றை வெட்டி விட வேண்டும். இப்ப எத்தனை உறுப்புகளை பார்த்திருக்கிறோம்? வரிசையா சொல்லலாம். வாய் மற்றும் உதடு, கண்கள், காதுகள், மூக்கு, ஆசனவழி, பிறப்புறுப்புகள், அடுத்ததாக தோல். 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இப்ப கடைசியா நாம் பார்க்க போகிறது, இது ஒரு உறுப்பு இல்ல, இது ஒரு விஷயம், இது ஒரு கான்செப்ட். கடைசியா அதை பார்த்து முடிக்க போறோம். பழையவற்றை நாம் வெட்டி விட வேண்டும். எழுதிக்கோங்க, கட் அவே தி ஓல்ட். பழையவற்றை நீ வெட்டி விட வேண்டும். உபாகமம் 21வது அதிகாரம் 11 13 வசனங்கள். உபாகமம் 21 முடிக்க போகிறோம். உபாகமம் 21 11 to 13. உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 21 verse 11 to 13. உபாகமம் 21 11 to 13 சேர்ந்து வாசிக்கலாமா? சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து 1 மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவள். அதன் பின்பு நீ அவளோடு சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு, அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள். இப்ப அடிமையிலிருந்து பிடிக்கப்பட்ட வந்ததான பெண்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருந்தார். ஆனா அவ பழைய காரியங்களாவ வெட்டணும். அதாவது தன்னுடைய தகப்பன், அதாவது விக்கிரகத்தை வணங்கி வந்த மக்களா இருந்திருப்பாங்க இல்லையா? சோ அவங்க அங்கிருந்து இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட்டத்துக்குள்ள வரணும்னா பழச வெட்டணும். சரீரத்திலிருந்து வெட்டக்கூடியது 2 தான். என்னன்னது? சரீரத்துல வெட்டுறது 2 தாங்க அடிக்கடி. என்னதுங்க? ஒன்னு முடி, இன்னொன்னு நகம் இல்லையா? இப்போ இது 2யுமே நம்ம ரெகுலரா என்ன பண்ணணுமா? ட்ரிம் பண்ணணும். நெயில்ஸ் அண்ட் ஹேர் நீட்ஸ் டு பி கெப்ட் ஷார்ட். இது ஏன்? சரீர இந்த ஆலயத்துக்கு ஒரு ரூல் இது. ஏன்னா இது என்னத்துக்காகனா அழகுக்காக கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் 2வது நாள் சொல்லும் போதே நான் சொன்னேன், இல்ல முதல் நாள் சொல்லுமே சொன்னேன், இந்த முடி வளர்க்கறது, நகம் வைக்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன், ஒரு ட்ரெண்டு கிடையவே கிடையாது. இது என்னன்னா உங்க சரீரத்திலிருந்து பழையவற்றை வெளியே தள்ளி புதுசு என்ன ஆகுது? எட்டி பாக்குது. அதுதான் ஆக்சுவலி growthன்றது. என்னது? பழசு வெளியே போகணும், புதுசு உள்ள இருந்து வெளியே வரணும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நகத்தை நீட்டமா வளர்த்துக்கிறது, முடியை நீட்டமா வளர்த்துக்கிறது. முடியை நீட்டமா வளர்த்து இன்னொரு பெண்ணு அந்த முடியை பார்த்து இச்சிப்பாங்க. முடியை நீட்டமா வைக்கிறது ஒரு பெருமை கிடையாது. முடியை கரெக்டா பெண்களும் சரி ஆண்களும் சரி, பெண்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, நம்ம கலாச்சாரத்தில் ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம பெண்கள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? முடியை கண்டிப்பா ட்ரிம் பண்ணணும். அதே மாதிரி நகங்களை கண்டிப்பா ட்ரிம் பண்ணணும். இது நம்ம ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரூல் இது. ஏன்னா அப்பதான் நம்ம பரிசுத்த ஒரு 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 என்ன சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் தேவனை, பரிசுத்த தேவனை ஹோஸ்ட் பண்றதுக்கு நம்மளுடைய சரீரம் தகுதியுள்ளதாக மாறும். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ நெயில்ஸ் அண்ட் ஹேர், முடியும் நகமும் கண்டிப்பா என்ன ஆகணுங்க? ஆமா, ஷார்ட் பண்ணணும், அதை ட்ரிம் பண்ணணும். வைக்க வேண்டிய அளவுல கரெக்டா வச்சுக்கணும். முடிய நகத்தை
நீங்கள் கரெக்டாக நீங்கள் வைக்க வேண்டிய அளவில் வைக்கணும். ரொம்ப நீட்டமாக வளர்த்துட்டு அதில் நெயில் பாலிஷ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, முடியை நீட்டமாக வச்சுக்கிட்டு அதை அப்படியே விரித்து போட்டுக்கிட்டு அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறது பெண் மற்ற. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முடியை பார்த்து ஆண்கள் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, நிறைய பெண்கள் இன்னொரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவாங்க. சரி, இந்த பொண்ணு மாதிரி எனக்கு முடி இல்லையாப்பா அப்படின்வாங்க, எனக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சுப்பா அப்படின்வாங்க. ஸோ ஆகையினாலே அவ்விதமாக இருக்கக்கூடியதான அந்த பழக்க வழக்கம் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இருக்கக்கூடாது. முடியும் நகத்தையும் நம்ம ஷார்ட்டாக வெட்டணும். சரிங்களா? இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், இதுதான் கடைசி. ஸோ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நம் தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, இன்று நான் உம்மிடம் வருகிறேன். என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து விடுதலையாக்கும். என்னுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை ஆராய்ந்து பார்த்து மறைந்திருக்கிற சகல பிசாசுகளையும் அதன் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுவீராக. நான் உம்மிடம் முழுமையாய் சமர்ப்பிக்காத எல்லா பகுதிகளையும் எனக்கு வெளிப்படுத்தி காட்டும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா, நான் இன்னும் என்னென்ன பகுதியெல்லாம் நான் உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கலையோ அந்த உறுப்புகளை எனக்கு காண்பீங்க. கேளுங்க எல்லாரும் வாய் திறந்து. நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில நான் உம்மிடம் முழுமையாய் சமர்ப்பிக்காத எல்லா பகுதிகளையும் எனக்கு வெளிப்படுத்தி காட்டும். என்னுடைய முழு இருதயத்தாலும் முழு சரீரத்தாலும் உம்மை நான் கனப்படுத்த ஆராதிக்க எனக்கு இன்று கற்றுத்தாரும், உதவி செய்யும். இயேசுவே, என்னை விடுவித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம் கண்களை மூடி எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட ஒரு முழுமையான விடுதலை தரும்படியாக நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, நீர் என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் பரிசுத்தமாக நீர் உருவாக்கினீர். அந்த பரிசுத்தத்திற்கு ஏற்றபடி என் சரீரத்தை நான் இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் சரீரத்தின் அவயவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை இந்த நாட்களிலே அவ்விதமான தீமையின் வல்லமைகள் இந்த சரீரத்தின் உறுப்புகளிலே தங்கியிருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் இவ்விதமான தாக்கங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் ஒரு முழுமையான விடுதலை எனக்கு தருவீராக. சொல்லலாமா? எல்லாரும் நம்ம கேட்கலாமா? கர்த்தாவே, எனக்கு ஒரு முழுமையான விடுதலையை கர்த்தர் தருவீராக.